ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மீனுடைய ஒரு ஒன் ஷாட் தான். ஓகேங்களா? அது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப லாங் டியூரேஷன் இருக்காது. ஓகேங்களா? ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு உங்களுக்கு வந்து ஸ்டோரி கொடுக்கணும்னு தோணுச்சு. சரி, அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியில் இவங்க வந்துட்டு காலேஜில் தானே படிக்கிறாங்க. ஓகேங்களா? இது காலேஜ் ஸ்டோரி தான். அப்போ ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான் ரொம்ப ஸ்பீடாக அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி பைக் ஓட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ அவங்க கூட 3 பசங்க இதே மாதிரி தான் 3 பைக் வருது. அதில் 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. 2 பேரும் வராங்க. அப்போ இவங்க ரொம்ப ஸ்பீடாக பைக் ஓட்டிகிட்டு வர டக்குன்னு ஒரு கார் மட்டும் வந்து அந்த பைக் வந்து நின்றுடுது. அது அப்படின்னா கார் போய்ட்டு பைக்கில் தான் மோதி இருக்கு. சாரிடா, பைக் தான் காரில் மோதி இருக்கு. அப்புறம் வந்துட்டு கார் நின்னதுமே அங்கேருந்து ஒரு பர்சன் தான் இறங்கி வராங்க. காரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு, ஏன்ப்பாங்க பாருங்கள், அப்படி பார்த்து வர மாட்டீங்களா? இப்படி வந்து இடிக்கிறீங்க, எதனா ஆயிடுதா என்ன பண்ணுறது? யார் பதில் சொல்லுவா? இப்படி வந்து இடிக்கலாமா? தப்பு இல்லையா? இப்படியே ஓட்டிகிட்டு வருவீங்க? இப்போட பசங்களை பாரு, ரொம்ப மோசம். எவ்வளோ ஸ்பீடாக பைக் ஓட்டிகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த பைக் ஓட்டிகிட்டு வந்து பாருங்கள், அந்த பர்சன் ரொம்ப மாசாக இறங்கிட்டு, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தான் வந்துட்டு கார் இதில் வந்துட்டு இப்போ வந்து இடிச்சிங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருப்பா, என்ன பேசுகிற நீங்கள் 3 பேர் தான் இப்படி வந்திருக்கீங்க. எப்படி வந்திருக்கீங்க பாருங்கள். ஒரே மாதிரி இப்படி தான் வருவாங்களா பைக் வர்றது? ஒருத்தவங்க 1 பை 1 வரமாட்டிங்களா? இப்படியா வருவீங்க ரோட்டில்? இங்கே பாருங்கள், நாங்கள் கரெக்டாக காரோட டைரெக்ஷனாக தான் வந்திருக்கோம். நீங்கள் தான் வந்துட்டு நான் வந்து இடித்தது நீங்கள் தான் அப்படி சொல்கிறாங்க. இந்த கார் பாருங்கள் எப்படி இடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. கார் இடித்தது கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு யாருமே படிப்பட்டுருந்துச்சுன்னா யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் எங்களை தானே சொல்லுவீங்க, உங்களோட பேரண்ட்ஸ் எங்களை தானே கேட்பாங்க. நாங்கள் தான் இடிச்சிட்டோம், கார் தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தான் இவ்வளோ ஸ்பீடாக வந்து ஓட்டிட்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பைக்கிலோட பர்சன், இங்கே பாரு, நாங்கள் இடிக்கல, நீ தான் இடிச்சு அப்படின்னு சொல்ல, நாங்கள் இங்கே என்னப்பா இப்படி பேசுகிறீங்க? நீங்கள் பார்க்குறதுக்கு படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க, ஆனால் இவ்வளோ பொறுக்கி மாதிரி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, யாரை பார்த்து பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்சனுடைய ஹேண்ட் வந்து ஒரு மாதிரி பிடிச்சி இப்படி இது பண்ண, டக்குன்னு அந்த கார்லேருந்து ஒரு பர்சன் வந்துட்டு இறங்குறாங்க. அப்படின்னு காரோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அச்சோ சாரி ப்ளீஸ், அவங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இந்த பர்சன் வந்து ஒரு கையை வந்து பிடிக்கிறப்பலையா டக்குனு விட்டுறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக அழகாக, அச்சோ இங்கே பாருங்கள் ப்ளீஸ், அவங்க எதுவும் பண்ணிடாதீங்க அங்கிள், இங்கே பாருங்கள், நம்ம போயிடலாம் அங்கிள், நம்ம தெரியாமல் நம்ம இடிச்சிட்டோமோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் இறங்காதீங்க, நீங்கள் வந்துட்டு எதுக்காக வெளில வந்தீங்க? போங்க தம்பி, உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் தான், இங்கே பாருங்கள் அங்கிள், இங்கே பாருங்கள் சீனியர்ஸ் அப்படின்றாங்க. சீனியரா அப்படின்றாங்க. வந்துட்டு இங்கே பாருங்கள் சீனியர்ஸ், எனக்கு சாரி அங்கிள் வந்துட்டு வேணும்னு பண்ணல, ஓகேங்களா? தெரியாமல் வந்துட்டு இடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இடிச்சிங்களா இல்லை நாங்கள் இடிச்சோமோன்னு தெரியல, ஆனால் அங்கிளுக்கு வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கன்ஃபார்ம் பார்த்துருக்காங்க. இங்கே இரு, நீங்கள் சீனியர்னு கூப்பிட்ற, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இந்த டிரைவர் இருக்காங்களா, அவங்க தம்பி நீங்கள் எங்கெல்லாம் பேசாதீங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அங்கிள் பரவாயில்ல, இவங்க எங்களுடைய காலேஜ் தான் அப்படின்றாங்க. இவங்களுக்கு 3 பேர், இங்கே 6 பேருக்கு ஒன்றும் புரியல, நம்ம காலேஜ் ஆடுறாங்க. இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் கேட்குறாங்க. இப்போ கேட்குறது யாருன்னா மெக்கு வந்து காயிட்ட கேட்குறது, யார் இவன் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு எப்படி தெரியும், நம்மளுக்கு தெரியும் நம்ம காலேஜ் இந்த மாதிரி ஒரு பசங்க படிக்கவே இல்லைன்றாங்க. அதானே என்ன இப்போ எஸ்கேப் ஆகணும்னு பார்க்குறாங்க, இன்னும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கும் போல், அதனால தான் எஸ்கேப் ஆகணும்னு சொல்கிறாங்க போலன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பர்சன் வந்துட்டு ஹேண்டு பிடிச்சாங்க இல்லையா, டிரைவர் ஹேண்டை, அவர் அப்படியே வந்துட்டு கையை விட்டுட்டாரு. அப்படியே அந்த பர்சன் ஏதோ வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டே இருக்காரு. இங்கே பாருங்கள் சீனியர், சாரி, நான் அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அங்கிளுக்காக, ப்ளீஸ் எந்த பிரச்சனை பண்ணிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்க, ஐயோ தம்பி நம்ம மேலே தப்பே இல்லை, நீங்கள் சாரி கேட்குறீங்க இவங்க கிட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கிள் இவங்க என்னோட சீனியர்ஸ் அப்படின்றாங்க. சீனியர்ஸான்றாங்க. ஆமாம் எங்களோட காலேஜில் தான் படிக்கிறாங்க, தெரியாமல் வந்து பைக் வந்து மோடி இருக்கோம், விட்டுருங்க ப்ளீஸ், அப்பா கிட்ட சொல்ல வேணாம் அங்கிள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, இந்த டிரைவருமே வந்துட்டு சரிப்பா நான் சொல்லலை, ஆனால் இங்கே பாருங்கள் தம்பி, இன்னொரு டைம் இந்த மாதிரிலாம் பார்த்து வராதிங்கப்பா, வந்து இடிச்சிட்டு எதனா ஆகிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஜிமின் தம்பி நீங்கள் உள்ளே போங்கன்றாங்க. ஆமாடா, இப்போ கார்லேருந்து இறங்கிறது ஜிமின் தான், இப்போ வந்து ஜிம்மினோட கார் தான். அப்போ வந்துட்டு தம்பி நீங்கள் உள்ளே போங்க, டைம் ஆகுது, நான் உங்களை கூட்டிகிட்டு போகல போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கெல்லாம் அந்த காலேஜுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கும், வாங்க உங்களுக்கு டைம் ஆகுது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, இவங்களுக்கு புரியல, இவன் இந்த காலேஜில் படிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு காயும் மக்கும் கேட்க, அப்படியே இப்போ சாரிடா ஜிம் இப்போ டேக் பண்ணி உட்காந்துருக்குது யார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய இவர் தான் உட்காந்துருக்காரு. யாருன்னா நம்ம ஜாக்சன் தான். அப்படி இன்னொரு பைக் இருக்குது, அதில் பார்த்தா ஜங்குக்கு பின்னாடி உட்காந்துருக்கு வந்துட்டு இப்போ வந்து எண்ணூ தான். எண்ணூத்தில் இவங்களோட ஃப்ரெண்டு, ஓகேங்களா? அவங்க பார்க்குறாங்க, ஜங்குக்கான்றாங்க. என்ன எண்ணுன்றாங்க, இவன் நம்ம காலேஜில் படிக்கிறானான்றாங்க. தெரியலையே, நான் பார்த்ததே இல்லைடா, நம்மளுக்கு தெரியாமல் எப்படி இப்படி ஒரு பையன் படிக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்றாங்க. ஆனால் சொல்கிறானே நம்ம சீனியர்ஸ்னு சொல்கிறானே, அவனுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க போலையே அப்படின்றாங்க. நம்மளுக்கு தெரியாமல் எப்படி அவன் நம்ம காலேஜில் ஜூனியராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு
இவங்க 2 பேரும் இங்கே பேசுகிறாங்க, அவங்க 2 பேரும் அங்கே பேசுகிறாங்க. இங்கே நம்ம டே தான் அப்படி பார்த்துட்டு இருக்காரு. ஜாக்சன் தான் டே அப்படின்றாங்க. என்ன ஜாக்ஸா அப்படின்றாங்க. இங்கே பாரு எதுக்கு நின்றுட்டே இருக்க, அவங்களுக்கு இப்போ ஒன்று வழி விடணும், இல்லை நம்ம வந்துட்டு நம்ம போகணும், இப்படி நின்றுட்டா எப்படி போகிறது அப்படின்னு சொல்ல. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாங்க, தம்பி இங்கே பாருங்கப்பா கொஞ்சம் வழி விடுங்க, எங்களுக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு காலேஜ் போய் ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம காலேஜா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் வந்து டவுட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் போட்டு காரில் உட்காந்துருக்காரு. அங்கிள் நம்ம போகலாம், டைம் ஆகிடுச்சி அப்படின்றாங்க. சரிப்பா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அழகாக வந்துட்டு காலேஜ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க பின்னாடி அந்த பைக் வந்து ஃபாலோ பண்ணுது, அந்த பைக்கை அந்த காரை வந்துட்டு. ஜிமின் வந்துட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. அச்சோ நல்ல வேளை யாருக்கும் அடிபடலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே பாருப்பா ஜிமின் தம்பி, நீங்கள் தான் வந்துட்டு சொல்கிறீங்க, அந்த பசங்க வேணுன்னே வந்து விட்டாங்க தெரியுமா, அவங்களுக்கு தெரியலன்றாங்க. ஐயோ அங்கிள் எனக்கு தெரியும் அவங்க வேணும்னு, அவங்க தான் வந்துட்டு விட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம பேசணும்னு வச்சிங்கன்னா ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கும். அப்புறம் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. எப்படி வந்து கார் அடித்தாங்க, எப்படி வந்துட்டு எனக்கு எதனா ஆகிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவாங்க. அது இல்லாமல் தேவையில்லாமல் பிரச்சனையாகும். அங்கிள் வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. பாருங்கள் நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல தம்பி, நீங்கள் எப்போதும் இவ்வளோ இதாக இருக்கிறதுனால தான். ஏன்னா வந்து இந்த பசங்களாம் நிறைய இருப்பாங்க, நீங்கள் இவங்ககிட்டலாம் பேசாதீங்க, என்ன நீங்கள் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ நான் அவங்களாம் நல்லவங்க தான், அவங்க பார்க்க அப்படி தெரியலாங்க, அவங்க என்னோட சீனியர்ஸ் அப்படின்றாங்க. அவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியாதான்றாங்க. அவங்களுக்கு என்ன எப்படி தெரியும் அப்படின்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறேன். ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு காலேஜ் முன்னாடி வந்து நிறுத்துறாங்க. நீங்கள் சேஃபாக போங்க தம்பின்றாங்க. நான் சேஃபாக போகிறேன், நீங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிடுங்க, நான் பத்திரமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல. சரிப்பா பத்திரமா போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக அது நமக்கு எவ்வளோ காலேஜ் தான் வர்றாங்க. பைக் முன்னாடியே வந்துருக்குள்ளே அப்படியே வந்து அந்த பைக் 3 வந்து ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே வருது. ஏன்னா கார் வந்து மெயின் கேட்டில் விட்டுட்டு போயிருக்கோம். இப்போ இவங்க வந்து 3 பேருமே பைக் வந்து உள்ளே விடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் பார்த்தா ஜிம்மில் காணும் பார்க்குறாங்க. இப்போ இங்கே தானே வந்து இறங்கணும் அப்படின்றாங்க. ஆமாம் இப்போ உள்ளே வந்தால் நீ காணுமே அப்படின்னு பார்க்குறாங்க. சுற்றி பார்க்குறாங்க ஜிம்மில் காணும். என்னடா இப்போ இங்கே தானே வந்தான் அப்படின்றாங்க. அவன் நேம் இதை சொன்னாங்களே, என் பேர் என்னடான்றாங்க. ஐயோ மறந்துட்டேன்டா, சாரிடா எனக்கு தெரியலையே, நான் கேட்டேன் அதுக்குள்ளே மறந்துட்டேன்றாங்க. வந்துட்டு எதுக்கு ஒரு நேம் சொன்னானேன்றாங்க. இப்போ எதுக்குடான்றாங்க. ஏன் அந்த பையனை சண்டை போட போறியான்றாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாரு. அவன் ஃபஸ்ட்டு தேடுங்க அவன் எந்த கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. கிளாஸுக்கு டைம் ஆகுது, நம்மளே ஆல்ரெடி இன்றைக்கி லேட்டாக தானே வந்திருக்கோம், எப்போ முன்னாடி வருவோம், இன்றைக்கி நம்ம 1/2 hour லேட்டாக வந்திருக்கோம், அது இவனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்கத்தை காமிக்கிறாங்க. மெக்கு நான் என்னடா பண்ணேன் அப்படின்றாங்க. பாரு நீ தானே சொன்ன காலையில் வந்துட்டு நீங்கள் காரில் போகலான்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு கார் சரியில்லை சொல்ல எல்லாம் பைக்கில் வர வேண்டியதாக போச்சு. இங்கே வந்து நம்ம வந்த நேரம் அந்த காரில் போய் இவன் தான் விட்டான் தெரியுமா, அது இவன் வேகமாக வந்து விட்டுட்டு அந்த கார் கரண்ட்டு அந்த டிரைவர்ட்டே போய்ட்டு வந்துட்டு நீங்கள் ஃபைட் பண்ணுற. நல்ல வேலை அந்த கார் உள்ள அந்த பையன் நம்ம கார் செஞ்சுறானா அவன் ஈஸியாக சொல்லி தப்பிச்சு வச்சாங்க, நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணி விட்டான்றாங்க. இல்லை மட்டும் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி இந்த மட்டும் டிரைவர் என்ன பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ டேஸ்ட் சொல்கிறேன். இங்கே பாரு ஃபஸ்ட் நிறுத்துங்க, அவன் எங்கன்னு ஃபஸ்ட்டு தேடுங்க அப்படின்னு சொல்ல. வந்துட்டு அந்த எந்த கிளாஸ்க்கு எப்படா தெரியும், இது எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எத்தனை பேர் இருக்காங்க, அதில் எதனா போய் தேடுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எங்கே அங்கே இருப்பான்டா பார்க்கலான்றாங்க. சரி பார்க்கலாம் சொல்கிறாங்க. இங்கே தானே இருப்பான், எங்கே போயிடுவான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா எங்கேயுமே காணும். இப்போ கிளாஸிட்டே வந்து உட்காந்துருக்காரு. ஒரு மைண்டு ஃபுல்லாக அந்த ஃபேஸ் மட்டும்தான் இருக்குது. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, சாரி சீனியர் எக்ஸ்கியூஸ் சீனியர்னு சொல்கிறது தான் ஞாபகம் இருக்குது. இங்கே தானே இருப்பான், எங்கே இருப்பான், எப்படி நம்ம இந்த காலேஜ் படிக்கிறான் நம்மளுக்கு தெரியாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்பா ஜங்கு கேட்குறாரு, டேயாங்க ஆடுறாங்க. என்னன்றாங்க, இவனுக்கு இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்க நீன்றாங்க. அவன் இந்த காலேஜ் தானே படிக்கிறான், நம்மளுக்கு எப்படா தெரியாமல் போவோம்ன்றாங்க. எப்படா தெரியும், அவன் வந்து நம்ம பார்த்ததே இல்லை யாருமே அப்படின்றாங்க. அதானே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஜூனியர் எப்படி இருக்க முடியும், நம்ம இங்கே வந்திருக்கோம் 2 years நம்ம படிச்சுட்ருக்கோம். இப்போ இங்கே நம்ம ஃபஸ்ட் இயர் வரும்போது கூட நம்ம வந்து எல்லாரையும் பார்த்துருக்கோம், நம்ம செகண்ட் இயர் வந்தோம், இப்போ நம்ம எல்லோரும் புள்ளி பண்ணியிருக்கோமே, ஆனால் நம்மளுக்கு தெரியவே இல்லை யாரை சொல்லிட்டு நம்மளோட செகண்ட் இயரே முடிய போகுது. அப்படி இருக்கும்போது எந்த பையன் அவன் எப்படி இங்கே படிச்சிருப்பான், நம்மளுக்கு தெரியாமல் யாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படி இந்த சைடு பார்த்தோம்னா அப்படியே ஒரு பர்சன் கூட கிளாஸில் வந்துட்டு, அச்சோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் லேட்டாக வரேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் லேட்டாக வரேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை யோசிச்சுனா ஃப்ளீக்ஸா அப்படின்றாங்க. என்னாச்சு சொல்லுன்றாங்க. இன்றைக்கி நாங்கள் காரில் வந்துட்டு இருந்தோமா அப்படின்றாங்க. வரும்போது பார்த்தா சடனாக நம்ம ஒரு 3 பைக் வந்துட்டு இடிச்சிடுச்சுன்றாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்றாங்க. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை, காரில் தான் லைட்டாக அடிபட்டுடுச்சு அப்படின்றாங்க. காருக்கா? ஆமாம் காருக்கு தான் லைட்டாக அடிபட்டுடுச்சு அப்படின்றாங்க. சரி அப்புறம் யார் இடித்தது அப்படின்றாங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம காலேஜில் உள்ள சீனியர்ஸ்ன்றாங்க. நம்ம காலேஜில் உள்ள சீனியர்ஸா யாருன்றாங்க. அதான் அங்கே ஒரு கேங் உட்காந்துருப்பாங்கல்ல எப்போதுமே பைக்கில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி எல்லாரையும் போகிறவங்களாம் வந்து டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்களேன்றாங்க. யார் அந்த டேங்க் சீனியர்கிட்ட தான். ஆமாம் அந்த டேங்க் சீனியர் இருக்காங்களா, அவங்களோட பைக் தான் வந்து இடிச்சிச்சு. அவங்க டிரைவர் அங்கிள் வந்துட்டு ஹேண்டை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்புறம் நான் தான் சொன்னேன் சீனியர் விடுங்க அப்படின்னு சொன்னேன், நாங்கள் எங்கள் மேலே தான் தப்பு, நீங்கள் வந்து எங்களை விடுங்கன்னு சொன்னேன்னா அப்புறம் விட்டுட்டாங்கன்றாங்க. வந்துட்டு
கண்டிப்பாக இவங்க தான் வந்து இடிச்சிருப்பாங்க, உங்கள் மேலே தப்பு இருந்திருக்கா, நீயே வந்துட்டு சாரி சொல்லுறாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அங்கிள் வேறு பாவம். அப்புறம்டா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க இன்னும் ரொம்ப கத்துவாங்க. யார் பையன், யார் இடித்தது, அவங்க யார் அப்படி சொல்லிட்டு கேட்டு எதனா இப்போ சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் வந்துட்டு எதுனா சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம இந்த காலேஜ் தான் படிக்கிறோம், இது வரைக்கும் நம்மளால அவங்க பார்த்ததே இல்லைன்றாங்க. ஆமாடா, இவங்க இருக்கிறது வந்துட்டு ஒரு கடைசி இவங்க ஒரு எடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு என்ன மெயின் கோர்ஸ்னாக்கா இவங்களோட இது வந்துட்டு நம்ம இது தாண்டா, அது பேர் என்ன, நம்ம ஆர்கிடெக்சர். ஓகேங்களா, அது வந்துட்டு இங்கே ஆர்கிடெக்சர் தான் இங்கே இருக்கிறது கடைசியில் இருக்கும். மற்ற இது எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கும். இவங்களோட டிபார்ட்மெண்ட்ன்றது கடைசி ஒதுக்கி போட்ட மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே உள்ள பசங்களாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்க. ரொம்ப எப்படின்னா சண்டைலாம் போட மாட்டாங்க யார் கூடயுமே. அவங்க இருக்கிற இடமே தெரியாது. அந்த யூனிவர்சிட்டிலேயே இவங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்க ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதனால தான் அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க எப்போதுமே வந்து பிஸியாக இருப்பாங்க, எதனா ட்ரா பண்ணிக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு இதே மாதிரி பிஸியாகவே தான் இருந்திருப்பாங்க. ஃப்ரீயாலாம் இருக்க மாட்டாங்க, சுற்றி மாட்டாங்க. இவங்களாம் வந்துட்டு வேறு ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு ரொம்ப ரவுடி மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ தான் டேக்கு கிளாஸில் உட்காரவே முடியல, எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருப்பான், அவன் எங்கே இருப்பான் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே பாருட்டே, நீ எனக்கு தெரியும் அந்த பையனை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு விட்டுரு, தேவையில்லாமல் இது பண்ணாதான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு அவன் தெரிஞ்சே அவன்றாங்க. அவன் மேலே தப்பு இல்லைடா, நம்ம தானே போய் காரை போய் இடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இடிச்சிக்கிறதாண்டா, ஆனால் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து அவன்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அந்த 5 பேரும் வந்துட்டு, இப்போ எதுக்கு நீ அந்த பையனை பார்க்கணும்னு சொல்கிறேன்றாங்க. இங்கே பாரு, நான் பார்த்தே ஆகணுன்றாங்க. இங்கே பாருடா, இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, எங்கடா போய் தேடுறது அப்படின்றாங்க. இது எவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, இதில் போய் தேட சொல்கிறானே அப்படின்றாங்க. பாரு, அவன் ஃபர்ஸ்ட் இயர் தான், அவன் நம்மளை எப்படி கூப்பிட்டான், சீனியர் எப்படி கூப்பிட்டான், அப்போ அவனுக்கு நம்மளை தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் வேஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல என்ன வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாரு. யார் சொல்கிற, என்ன நம்ம வேஸ்ட்டுன்னு எப்படி சொல்கிறேன்றாங்க. இப்படி ஒரு பையன் இந்த காலேஜ் தான் படிச்சுட்ருக்கான், நம்மளுக்கு எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எத்தனையோ பேர் நம்மளுக்கு தெரியாமல் போயிருப்பாங்கடா, நம்மளை எல்லாருக்கும் தெரியும், அவனுக்கு தெரிஞ்சிட்டு பார்த்தியா, நம்மளை தான் சீனியர் தான் சொல்கிறானே, நம்மளுக்கு தான் அவனை தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவன் வந்துட்டு இங்கே எங்கேயோ வந்துட்டு கொஞ்சம், அதாவது ரொம்ப நம்ம இந்த சைடில் இல்லை, இந்த பிளாக் பக்கத்தில் அவன் இல்லை, வேறு எங்கேயும் இருக்கான் அப்படின்னு சொல்ல. சரி வாங்க அப்போ நம்ம தேடி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு கிளாஸாக போகிறாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்காக போகிறாங்க. அவங்க எப்படி ஃபஸ்ட் இயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர் கிளாஸோட தான் போகிறாங்க. இவங்க இப்போ அதை படிக்கிறது செகண்ட் இயர் லாஸ்ட்டில் இருக்காங்க. இவங்க வந்து ஃபஸ்ட் இயர் எண்டில் இருக்காங்க. போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போகிறாங்க. அப்போ இவங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க போனால் இவங்க சீனியர் கூட இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு நம்ம மெக்கெலாம் வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுகிறேன். ஒன்றும் இல்லை சீனியர், ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போகலாம். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துக்கிறாங்க. எல்லாருமே எல்லா கிளாஸும் ஒவ்வொரு கிளாஸும் தழுவுறாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு போகும்போது ப்ரொஃபஸர் இருக்காங்க. அப்போ வந்துட்டு என்னாச்சு, எதுக்காக இப்போ இந்த பக்கம் வரீங்க, நீங்களாம் இந்த பக்கம் வர மாட்டீங்களே, உங்கள் பிளாக் இது இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அச்சோ மேம், அதுக்கு நாங்கள் வரல, உங்கள் ஒரு பையனை தெரியும், ஒரு பையனே ஏன் அப்படின்றாங்க. இல்லை ஒரு பையன் காலைல வந்துட்டு ஏதோ பைக் வந்து மிஸ் பண்ணிட்டேன், பைக்கு அதான் நான் கேட்டோம், அந்த பையன் இருக்கான்னு பார்க்க வந்துடுறாங்க. என்ன சொல்கிற காய் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு சரி பாரு அந்த பையன் இருக்கான்னு சொல்கிறாங்க. எட்டி பார்க்குறாங்க, யாருமே காணும். இல்லை மேம் சாரி, அவன் வேறு கிளாஸ் போடுறாங்க. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போகிறாங்க. அவங்களாவது ஜிம்மின் டிபார்ட்மெண்ட் மட்டும் விட்டுட்டாங்க, மற்ற எல்லாத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிறது தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அவங்களுக்கு மாதிரி டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ காலையிலேருந்து மதியம் வரைக்கும் இதை மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து டயர்ட் ஆகிட்டு சரி போங்கடா, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது, வந்துட்டு எவ்வளோ தானே தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக்க சொல்ல என்னோட சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு டயர்டாக இருக்குது, என்னை விட்டுருங்க, நீங்கள் போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உட்கார இவங்க 4 பேர் பார்க்குறாங்க. ஜாக்சன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இப்போ அந்த பையனை கண்டுபிடிக்கணும் அவ்வளோதானேன்றாங்க. ஆமான்றாங்க. அப்போ ஈவினிங் அவங்க கண்டுபிடிச்சிடறாங்க. ஈவினிங் எப்படின்றாங்க, இப்போ இங்கே இந்த காலேஜில் அந்த பையன் எந்த கார்னரில் இருந்தாலும் ஈவினிங் அவன் வந்து வெளில தானே வரணும், கேட் வழியாக தானே அவன் வெளில வரணும் அப்படின்றாங்க. எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஆமான்றாங்க. அப்புறம் என்ன, அவன் ஈவினிங் வரும்போது அவனை பிடிச்சிட்டா போச்சு, நீ எந்த கிளாஸு, எங்கே எவ்வளோ நாள் எங்கே இருந்த அப்படின்னு கேட்டால் போச்சுன்றாங்க. ஆமாம்ல, இது தெரியாமல் போச்சுன்றாங்க. இதுக்கு எதுக்கடா நாய் மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் அலையணும், நம்ம பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போகிறாங்க. சரி ஓகே ஈவினிங் பார்த்துலான்றாங்க. ஆமாம் இவ்வளோ டேஸ் அவனுக்கு படிச்சது ஐ திங்க் வந்துட்டு ஃபஸ்ட் இயரே முடிய போகுது, நம்மளே செகண்ட் இயர் முடிக்க போகிறோம், தேர்ட் இயருக்கு போக போகிறோம், எப்படி நம்ம கணக்கு தெரியாமல் இருந்தான்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி தான் தெரியும், நானே பார்த்ததில்லடா அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி இன்னசென்ட்டான பீப்புளெலாம் அப்படியே கிளாஸ்லேயே இருப்பாங்க, கேன்டீன் கூட வர மாட்டாங்க. நம்ம கேன்டீனே எவ்வளோ பெருசு, அதில் நம்மளே வந்துட்டு லாஸ்ட்டில் தான் உட்காந்துருப்போம். அந்த பசங்களாம் கேன்டீனில் வந்து இருப்பாங்களா என்ன தெரிந்த பையன் நம்ம பார்த்ததே நின்றாங்க. ஸ்டில் இப்போ கூட இவங்க வந்துட்டு மதியம் தேடிட்டு இருக்கும்போது ஜிம்மில் அதே கேன்டீனில் தான் இருக்காரு, ஆனால் ரொம்ப லாஸ்ட்டு ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு இருக்காங்க.
இப்போது ஜிம்மி சொல்கிறாரு, அந்த சீனியர் இருக்காங்கல்ல, எப்போவுமே ஒரு தூரத்துலேயே பார்த்துட்ருப்போனா பக்கத்தில் காலைல பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி இருந்துமே சரி, ஆனால் அங்கே தான் பிரச்சனை நடந்துருந்துச்சே, நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்துட்டு, சீனியர் சாரி அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல, அப்படியான்றாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருந்தார் பக்கத்தில் பார்க்கறதுக்கு. பைக்கில் அப்படியே மாசாக வந்துட்டு இருந்தார், ஆனால் இடிச்சிட்டாரு அப்படி சொல்ல, கார் வேறு அடிபட்டுச்சு அப்படி சொல்கிறாங்க. சரிடா, அங்கிள் போகும்போது எப்படி காரை சரி பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, என்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்றாங்க. ஆமாம், நல்ல வேலை எனக்கு அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்து ட்ராப் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி விடு, இனிமேல் வந்துட்டு அவங்க பார்த்தாங்கன்னா ரெஸ்பெக்டாக பவ் பண்ணிட்டு எதுவும் பண்ண மாட்டாங்க முன்னாடி சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் எங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, அது எங்களுக்கும் தெரியும், ஆனால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அவங்க தான் அந்த காலேஜோட கேங் ரவுடியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுலேயும் அந்த சங்குக் சூனியர் இருக்காரு, அதை டேட்டு போட்டுருப்பாருன்றாங்க. ஆமாம், அவர் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வரைய செஞ்சு காமிக்க, இவ்வளோ கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. அப்படியானு ஆமான்றாங்க. நல்ல பேர் அவங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டே இல்லைன்னா வச்சுக்கிங்கன்னா நம்ம பயந்துகிட்டே இருக்கணும்ல, நம்ம இங்கே இருக்கிறதுனால தனியாக இருக்கும், ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கடைசி பிளாக்கு, யாரும் டிஸ்டர்பே பண்ணுறதில்ல, ரொம்ப ஹாப்பியாக நம்ம விளையாடுறது எல்லாமே ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஆமாம், அந்த காலேஜில் பாதி பேருக்கு நம்ம இங்கே படிக்கிறோன்னு கூட தெரியாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் இப்படி பேசிகிட்ருக்கா. இப்போது நம்ம இங்கே மெக்கு தான் வந்துட்டு வராரு, வந்துட்டு அவர் வந்து ஃபுட் வாங்கிட்டு டேர்ன் பண்ணுறாரு. டேர்ன் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா இவங்க இருக்கிறது கடைசியில் உட்காந்துருக்காங்க, இவங்க வந்து முன்னாடியில் ஒரு கார்னரில் உட்காந்துருக்காங்க. பார்க்குறாரு, இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம டேக்கிட்ட இப்போ சொல்லக்கூடாது, அவங்க கொஞ்சம் அழையிட்டோம், இது வரைக்கும் இப்படி யாரும் தெரியும் பார்த்ததில்ல, அவங்க கொஞ்சம் அழையிட்டோம், இப்போதைக்கு இங்கே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம மெக் வந்து சொல்லி நினச்சிக்கிறாரு, கொஞ்சம் நேரம் சுற்ற விடுவோம், அந்த பையன் இங்கே தான் இருக்கானா, ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட் தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அங்கே எல்லோரும் மிக்ஸ் ஆகி உட்காந்துருக்காங்க, இதில் இவன் எப்படி எந்த டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருக்கட்டும், இவங்களை நம்ம இங்கே பார்த்துட்டோம், நம்ம இங்கே பார்த்தோன்றதே கூட சொல்லக்கூடாது, அவனே வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மெக் வந்துட்டு ஃபுட் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து வைக்கிறாரு. என்னடா ரொம்ப ஸ்மைல் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சிக்கன் பீஸ் வச்சுட்டாங்க அதனால் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஈவினிங் தாண்டா எல்லோரும் வந்துட்டு லைனாக வந்துகிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தங்களா. இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம என்னடா இன்றைக்கி வாட்ச்மேன் மாதிரி வந்து முன்னாடி வந்துட்டு இருக்கோன்றாங்க, அப்போ தானே அந்த பையனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ல ஆமாம் சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. அங்கே பார்த்தா நம்ம ஜிபேர் எப்படி போவார் அப்படின்னா, எப்போவுமே வந்துட்டு அவர் இங்கே 2 வழி இருக்கும், இந்த காலேஜ் ரொம்ப 2 கேட் இருக்கும் இல்லையா, மெயின் கேட் ஒன்று இருக்கும், பின் கேட் ஒன்று இருக்கும். எப்போவுமே மார்னிங் அவர் வந்துட்டு மெயின் கேட் வழியாக வருவார், ஈவினிங் வந்துட்டு பின் கேட் வழியாக போவார். ஏன்னா அங்கே வந்துட்டு அவங்க அப்பா தான் பிக் பண்ண வருவாங்க, அதனால் வந்துட்டு அவர் அந்த பக்கமும் போயிடுவார். இங்கே நிறைய க்ரௌடாக இருக்குமா, அவங்க வந்து நின்றுட்டு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஜிமின் வந்துட்டு அவங்க பின் கேட் வழியாக இருக்கும், அங்கே போயிடுவார். அங்கே அவங்க அப்பா வந்துட்டு அந்த பக்கம் கார் வச்சு நின்றுருவாங்க, அப்படி கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அப்படி தான் இன்றைக்கும் வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, எப்படியும் வருவான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்தாக்கா இவங்க வந்து கடைசி வரைக்கும் அந்த காலேஜில் மொத்த பேரும் போயிடுறாங்க, ஆனால் பார்க்கவே முடியல ஜிம்மினை மட்டும். ஜிம்மின் அந்த பக்கம் ஆல்ரெடி போயிட்டாரு. அப்போ அவங்க அப்பா கேட்குறாங்க, ஆமாம் அங்கிள் சொன்னாங்க மார்னிங் ஏதோ வந்துட்டு கார் இடிச்சிட்டாமன்றாங்க. அச்சோ சொல்லிட்டாங்களா அப்படி சொல்லிட்டேன். அச்சோ அப்பா அவங்க வேணும்னு வந்து இடிக்கலப்பா, தெரியாமல் இடிச்சிட்டாங்க, அவங்க என்னோட சீனியர் தான், அவங்க பைக்கை வந்துட்டு கொஞ்சம் வேகமாக ஓடி இருந்துப்பாங்க போலப்பா, 3 பேர் ஒன்றா வந்தாங்களா, காலேஜுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக டைம் ஆகிடுச்சு, நாங்கள் கூட காரில் லேட்டாக தானே வந்தோம் அப்படின்றாங்க. அதனால தானே ஆமாப்பா அவங்க வேணும்னு இடிக்கலப்பான்னு சொல்கிறாங்க. சரி அப்போனா ஓகே தான், ஆனால் அவங்க எதுவும் ஒன்றும் பிரச்சனை பண்ணல, அப்போ அவங்களுக்குலாம் எனக்கு யாரே தெரியாது அப்படின்னு சொல்ல. சரி அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆரம்பிச்சாங்க, எனக்கு எதுவும் ஆரம்பிச்சு பாரு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஏன் அப்படின்னா ஜிமினுக்கு வந்துட்டு அம்மா இல்லைடா, ஜிமினுக்கு வந்துட்டு அப்பா ஒரு அண்ணா, அதாவது ஜேஹோப் பண்ணல ஜிமின் மட்டும்தான். அவங்க ஜேஹோப் வந்துட்டு பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அப்பா கூட. நம்ம ஜிமின் மட்டும்தான், அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு வருவாங்க, அப்புறம் அவங்களுடைய டிரைவர் ஒருத்தர் சம்டைம்ஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, மாறி மாறி வருவாங்க. இப்படி தான் சம்டைம்ஸ் வந்து எப்போயோ ஜேஹோப் வந்து ரொம்ப ரேராக வருவார், இப்படி தான் வந்துட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஜிமின் மேக்ஸிமம் இங்கே வெளில கூட அதிகமாக போக மாட்டார், ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவங்க வீட்டில். அவங்க அப்பாவுக்கும் சரி அவங்க அண்ணனுக்கும் ரொம்ப செல்லம். ஜிமின் வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம யோன்ஜின் ஃபெலிக்ஸ் தான் அவங்க வந்து ஃப்ரெண்டு, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எப்போவுமே. இப்போ தான் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் அந்த இதில் படிக்கிறீங்க இந்த காலேஜ் வரையே அங்கே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஓகே தானே அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு இந்த காலேஜ் வந்துட்டு அவ்வளோ பிடிக்கல, நீ தான் கேட்டேன் இங்கே படித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு நீ சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இங்கே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஆனால் எனக்கு இந்த ஆர்கிடெக்சருக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு வீடை வந்து நான் வந்து பில்டு பண்ணணும் நம்ம ஃப்யூச்சரில் அப்படின்னு நினச்சி தான் இந்த கோர்ஸை எடுத்துன்றாங்க. எனக்கு தெரியுது, ஆனால் வந்துட்டு இந்த காலேஜில் கொஞ்சம் வேறு பெட்டராக சேர்ந்துருக்காங்க எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்ல. அப்பா இது ஓகே தான்ப்பா, உங்களுக்கு தான் அப்படி தெரியுது, இங்கே நிறைய வந்துட்டு ஸ்டாஃப்லாம் நல்லா இருக்காங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கப்பா அப்படின்றாங்க.
அதுலேயும் நாங்கள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அங்கே யாருமே வரமாட்டாங்க, அங்கே ரேகிங் பண்ண மாட்டாங்க, புள்ளி பண்ண மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி, அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்கானா அப்படின்றாங்க. சரி ஹாப்பியாக இருக்கலான்றாங்க. அப்போ எனக்கு பிரச்சனை இல்லைன்றாங்க. பாருங்கள், நான் 1 இயரே முடிக்க போகிறேன், இது இப்போது நீங்கள் கேட்குறீங்கன்றாங்க. இல்லைடா, நான் நினச்சேன் சரி இடையில வந்துட்டு வேறு காலேஜ் தான் ஜாயின் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு தான் நினச்சேன், நீ தான் அது ஓகேன்னு சொல்கிறேன்றாங்க. லாஸ்ட் மினிட் தானே இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்றாங்க. ஆமாப்பா பரவாயில்ல, எனக்கு ஓகே, இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிட்டாங்க, 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எப்போது அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போய்ட்டு நம்ம ஜிம்மி போய்ட்டு யோகப்பட்ட ஹோபி ஹேங்கிறாங்க. வாண்டு வந்துட்டியான்றாங்க. நான் வந்துட்டேன், இங்கே பாருங்களேன், காலையில் என்ன நினச்சி இதெல்லாம் சொல்ல. அது யாருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எங்கள் காலேஜோட சீனியர்ஸ், அவங்களாம் வேறு டிபார்ட்மெண்ட்டு, அவங்க ரொம்ப கெத்து காலேஜ்லனா அப்படின்றாங்க. அப்படியே ரொம்ப கெத்து? ஆமாம் ரொம்ப கெத்து. ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நாங்கள் எதுனா வந்துட்டு கொஞ்சமாக எங்கள் டிபார்ட்மெண்ட் சைடில் அவங்க வரமாட்டாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சைடே நாங்கள் தெரியாமல் போவோமா, அப்போ பார்ப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே உள்ளவங்களும் அப்படி மறைச்சிக்கிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டுவாங்க. அது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லலாம். எப்படி அவங்க புள்ளி பண்ணுறதும் க்யூட்டாகன்றாங்க. இல்லை, அவங்கள பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க. அவங்க அவ்வளோ அப்படியே ஒரு மாதிரி கேங்காக இருப்பாங்களா, ரொம்ப அழகாக இருப்பாங்களான்னு பார்க்குறதுக்கு. செம மாசு அப்படி சொல்ல. மாசா? ஆமாம் மாசு அப்படி சொல்ல. சரி சரி, நீ அவங்ககிட்ட இதை மாட்டிக்கிறதுன்றாங்க. நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் அதில் அவங்க பார்த்ததே இல்லை, நான் பார்த்துருக்காங்க ஆனால் அவங்க எங்களை பார்த்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ சரி சரி, அப்போ காலேஜில் என்ன பிரச்சனை தான் சொல்லுன்றாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே போ அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்துட்டு இவங்க காலேஜ் இப்படி பேசிகிட்டு இருக்கா. இங்கே நெக்ஸ்ட் டே தான் இவங்க எல்லாரும் மொத்தமாக வந்துட்டு எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு 1 hour முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்டாட்டே அப்படி எதுக்கு எங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வந்திருக்கான்றாங்க. சாப்பிடவே இல்லை தெரியுமான்றாங்க. இங்கே பாரு, இந்த கேன்டீனில் ஒரு மொத்த ஃபுட்டையும் எனக்கு வாங்கி தரேன், அமைதியாரு சரியா, தயவு செஞ்சு அமைதியாரு. அவன் எப்படி எஸ்கேப் ஆனான் எனக்கு அதுதான் தெரியுன்றாங்க. எஸ்கேப்பா? அவன் என்ன வந்துட்டு என்ன நான் எதனா மிஸ்டேக் பண்ணிட்டு நம்ம தப்பிச்சிட்டா போயிருக்கான் எஸ்கேப் ஆனான்னு கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, எப்படி கேட்ட வழி அதான் நம்ம அத்தனை பேர் போனாங்க, எனக்கு பார்த்துருந்தோமே, அப்படியே வந்துட்டு இது வரைக்கும் என் வாழ்க்கையில் அந்த மாதிரி யாரையும் பார்த்ததே தெரியுமா, அவங்க இது உட்காந்துருந்தேன் எப்படி அவன் கிராஸ் பண்ணி போவான் பார்த்துறான்னு சொல்லிட்டு அவன் கடைசி வரைக்கும் உனக்கு காணுமேன்னு சொல்கிறாங்க. அதான் எனக்கு கூட அப்படி தானே தெரிஞ்சிச்சு. இதே காலேஜ் அவன் நேற்று வந்து இறங்கி வந்தான், பார்த்தா ஆளே காணும். அப்புறம் பார்த்தோம் கொஞ்ச நேரம் பார்த்தா அதுக்கப்புறமா காணும் அப்படின்றாங்க. சரி எப்படி இப்போ மைண்ட் கேட்டு வழியாக வருவான்ல பார்க்கலாம், எப்படி அவன் தப்பிச்சுப்பான் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே அகைன் அதே மாதிரி தான் இன்றைக்கி ஜிம்மில் வந்துட்டு இறங்குறாரு. இறங்கிட்டு கொஞ்சம் இப்படி இவங்க 2 பேரும் அந்த வரான் போகிறன்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்லிட்டு இது எப்படா எஸ்கேப் ஆகிருப்பான், இந்த வழி தானே இது இப்படி வந்திருக்கான் அப்படின்ட்டு இவங்க இப்படி டேர்ன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஜிம்மில் காணும். ஜிம்மில் ஆல்ரெடி போயிட்டாரு கிளாஸுக்கு. அவர் ஏன் எப்படி போவார்ன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜிம்மில் எப்படி போவார்னா, கேட் விட்டு இறங்குனதும் இவர் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இப்படி லைனாக முன்னாடி காலேஜோட போகிற என்ட்ரன்ஸில் அது வழியே போக மாட்டார். இவங்களோட டிபார்ட்மெண்ட் கடைசியில் இருக்குது வேறு ஒரு பிளாக்ல. அதனால் என்ன பண்ணுவார்னா, அது இந்த காம்பவுண்ட் சார் வழியாக ஒரு ரோட் போட்டுப்பாங்கல்ல, சின்னதாக இருக்கும், அதில் சுற்றி பக்கம் ஃபுல்லாக செடியாக வச்சுருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு பர்சன் 2 பர்சன் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த அந்த ஸ்பேஸ் இருக்கும். அதில் தான் அவர் போவார். அவர் இறங்கின உடனே அந்த கேட்டு வழியே பக்கத்தில் அந்த பிளேஸ் இருக்கும், அதுக்குள்ளே அவர் போயிட்டாருன்னா ஸ்ட்ரைட்டாக உங்கள் டிபார்ட்மெண்ட் தான் போவாங்க, வேறு எங்கேயுமே இங்கே போக தேவையில்லை. இப்படி போனால் சுற்றி போகிறது ரொம்ப டைம் ஆகும் உங்கள் டிபார்ட்மெண்ட் போய் ரீச் பண்ணுறதுக்கு. இப்படி போனால் பக்கம் தான், அதனால் எப்போவுமே அவர் இப்படி தான் போவார். அதனால் இவங்க யாரையும் பார்க்க தேவை இருக்காது, எந்த ஒரு சீனியர் யாரும் இவங்களை பார்க்கவோ புள்ளி பண்ணவோ வாய்ப்பே கிடையாது. அதனால தான் இவருக்கு போயிடுறாரு. இவர் ஸ்ட்ரைட்டாக எந்த மாதிரி போயிட்டுருக்கா. அங்கே இவங்க வந்து பார்க்குறேன், இப்போ தானடா எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தா காணும் ஆளை, இந்த இப்போ தானடா வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க, சுற்றி பார்க்குறாங்க. என்னடா அவன் மின்னலாடா இப்போ தானே வந்தா, இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பார்த்துட்ருக்கேன். அங்கே பார்த்தா நம்ம ஜிம்மில் ஒரு கிளாஸ்க்கு ஆடுவான், எப்போ போல் அவர் ரீச் ஆகிட்டாரு. போயிட்டு ஏன்ச்சுக்கிட்ட நம்ம ஃபிளிக்ஸ் ஏதாவது எப்போ போல் இப்போ ஜாலி பேசிட்டு உட்காந்துருக்காரு. ஓகே, இவங்களுக்கு செம்ம கோவம் வந்துட்டு அவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க சொல்கிறாங்களே, அவனுக்கு எதுக்குடா நீ தேடுற, விட்டுறான், அவன் தான் தெரியாமல் ஒரு கார் அடிச்சிச்சு அதெல்லாம் விட்டாச்சுன்றாங்க. நான் இப்போ அதுக்காக தேடுறேன்றாங்க, வேறு எதுக்குன்றாங்க. எனக்கு தெரியாது, இப்போ எனக்கு அவன் வேணும் அப்படின்றாங்க. அவன் வேணுமா அப்படின்றாங்க. நான் அவனை பார்த்தே அவன் எங்கே படிக்கிறான், அவன் எந்த கிளாஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அவன் நேம் தெரியும் இல்லையே, நேமும் தெரியல, எதுவும் தெரியல, ஜஸ்ட்டு ஃபேஸ் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது, வேறு ஏதாச்சும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இல்லை எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்றாங்க. என்னன்றாங்க, வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு அவங்களுடைய காலேஜோடைய ஸ்போர்ட்ஸ் டீம் இருக்குல்ல, அங்கே தான் போகிறாங்க. சார் அப்படின்றாங்க. என்ன டே அப்படின்றாங்க. இல்லை இங்கே நியூவாக நான் ஜூனியர்லாம் இருப்பாங்கல்ல, ஆமாம் அவங்களாம் அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்துக்காதவங்களாம் இருப்பாங்கன்றாங்க. நிறைய பேர் இருக்காங்கப்பா, ஏன்றாங்க. அவங்களுக்குலாம் நியூவாக வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர சொல்லாமன்றாங்க. இங்கே பாருப்பா, அதுக்கு அவங்களாம் ஆல்மோஸ்ட் 1 year முடிக்க போகிறாங்க, எண்டில் இருக்கும், இப்போ போயிட்டு அவங்களாம் கலந்து என்ன பண்ண போகிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க. இல்லை சார், இங்கே நாங்களாம் இங்கே பாருங்கள், எங்களோட சீனியர் போக போகிறாங்க, இப்போ நாங்கள் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் இருக்கோம், அப்போ எங்களோட ஜூனியருக்கு நாங்கள் ப்ராக்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் ஆல்ரெடி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றாங்க. இல்லை நிறைய பசங்க இருக்காங்க ஜாயின் பண்ணாமல், நான் வந்து உங்களை பார்க்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. சரி ஓகேப்பா போயிட்டு பாருங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நோட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட் இயருக்கு மட்டும்
போயிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போகிறாங்க. எங்கேயுமே காணும், எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்காங்க. இவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னா இவங்க வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது போகிறாங்க இப்போ சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பக்கம் தான். இதுட்டு ஆர்கிடெக்சர் தான் லாஸ்ட்டில் இருக்குது. இவங்க சுற்றிக்கிட்டாங்க. ஒரு டயர்டாகிட்டு அப்போ தான் மெக் வந்துட்டு சரி இதுக்கு மேலே வந்துட்டு அலைய விட வேணாம். ஏன்னா மெக் வந்து பார்த்துருப்பாரு இவங்க எந்த பக்கம் உட்காந்தாங்க, எந்த டைரக்ஷன்லேருந்து வந்தால் அந்த பக்கம் வர முடியிட்டு அவங்களுக்கு தெரியும். அதாவது அந்த கேன்டீனுக்கு வந்து எந்த டைரக்ஷன் வந்தால் அந்த பிளேஸில் அவங்க உட்காருவாங்கன்றது. இப்போ சரிட்டே அங்கே உன்னை பார்க்க பாவமாக இருக்குன்றாங்க. என்னை பார்க்க பாவமாக இருக்கா ஏன் அப்படின்றாங்க. இல்லை அந்த பையன் எங்கே இருக்கான்னு சொல்கிறேன்றாங்க. எங்கே இருக்கான்னு சொல்கிறியா எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. வா அப்படி சொல்லிட்டு அந்த நோட்டையும் தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிட்டு வேலை போட்டு நடக்கிறாங்க. எதுக்குலாம் இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரேன், இங்கெல்லாம் யார் இருக்கான்றாங்க. ஆமாம் அதானே உங்களுக்குலாம் இந்த பக்கம் கண்ணு தெரிஞ்சால் தானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரேன். இங்கே லைனாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதாவது இங்கே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட், அதாவது நம்ம அதிகமாக இவங்களாம் படிக்காத ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த பக்கம் இருக்குது. அங்கே போகிறாங்க. கடைசியாக போயிட்டு ஒரு பிளாக் இருக்குது இங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எதுக்கிட்டேன் இங்கெல்லாம் அந்த ஆர்கிடெக்சர் பசங்க தானே இருப்பாங்க, இங்கே எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம டேக் வந்து ரியலைஸ் ஆகுது. வந்துட்டு ஒரு வேலை அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு கையில் வந்துட்டு அந்த இது வச்சுருப்பாரு, அந்த இது வச்சுருப்பாரு, இந்த இது இருக்கா நம்ம ட்ரை பண்ணி வச்சுருப்போம்ல அந்த இது மாதிரி வச்சுருக்காரு. அது பேர் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அதனால தான் சொல்கிறாரு. அப்போ யோசிச்சு பார்க்குறாரு. அப்போ அவன் ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. டே உனக்கு தெரிஞ்சிருக்கு தானே, நீ அதனால் சொல்லாமல் தானே இருந்துருக்கன்றாங்க. இல்லை ஜஸ்ட்டு உங்களை சுற்றி விட்டு பார்த்துட்டாங்க, நான் உன்னை வந்து வச்சுக்கிற மேக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வாங்கடா சொல்லிட்டு வேகமாக போகிறாங்க. அங்கே ஃபர்ஸ்ட் இயர் தான் ரொம்ப ஜாலியாக இவங்கெல்லாம் ஒரு மாதிரி ட்ராயிங் பண்ணிட்டு தான் அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதனால ட்ரா பண்ணிவிட்டு ஆர்கிடெக்சர்னா தானே அவங்க வந்து ஒரு மாதிரி ட்ராயிங் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இது இவ்வளோ அழகாக இருக்குல்ல, எனக்கு பாரு நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடு இந்த மாதிரி அதை கட்டிட்டு நான் என்னோட அப்பா என்னடாண்ணா நாங்கள் முப்பது ஹாப்பியாக இருப்போம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ரொம்ப ஜாலியாக சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஃபிலிக்ஸும் நம்ம யோசிச்சுருந்தா ஏன் நாங்கள் கட்ட மாட்டோமா, நானும் என் ஃபேமிலி கூட தான் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மாதிரி குழந்தைங்க மட்டும் பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க கிளாஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க மற்ற டிபார்ட்மெண்ட் பார்க்குறதுக்கும் இவங்க டிபார்ட்மெண்ட் பார்க்குறதுக்கும் அப்படி வந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்தால் ஒரு மாதிரி வந்துட்டு அவங்க கிளாஸில் வந்துட்டு ஒரு மேம் வந்து இருக்காங்க ஆல்ரெடி. அவங்க வந்துட்டு இப்படி இதை ட்ரா பண்ணுங்க சொல்லிட்டு தான் அவங்க வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம கமெண்ட் மேம்ன்றாங்க. திரும்பி பார்க்குறாங்க. நீங்களும் யாருப்பா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு அதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்க. இல்லை இங்கே இருக்கிற ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு வந்து பசங்களை ஜாயின் பண்ண சொல்லலான்னு ஸ்போர்ட்ஸாக இங்கே உள்ளவங்களாம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க சரியா. அது மட்டும் இல்லை இங்கே உள்ள பசங்களாம் எப்போவுமே வந்துட்டு பிஸியாக இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒர்க்கு ப்ராஜெக்ட்டு எப்போதும் இருக்கும். அவங்களுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு சம்மந்தமே இல்லைப்பா, இங்கெல்லாம் வரமாட்டாங்க யாரும். நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டே இருப்பாங்கள்ல அவங்கள யாரும் எடுத்துக்கோங்க, அப்படிலாம் வேறு டிபார்ட்மெண்ட்டில் கேளுங்க, இங்கே உள்ள பசங்களாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்போ தான் நம்ம லைட்டாக ஜங்கு வந்து எட்டி பார்க்குறாரு. எங்கே இருக்குது அந்த அவன் இது பார்த்துக்குவேன் அந்த வாண்டு எங்கே இருக்குது சொல்லிட்டு காயும் சரி ஜங்கு சரி சேம் டைம் எட்டி பார்க்க. அம்பன் ஜிமின் ரொம்ப அழகாக க்யூட்டாக இவங்க பேசுறது கூட கவனிக்கல. அவர் பாட்டுக்கு ட்ராயிங் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஃபிலிக்ஸ் இன்ஜின் உட்காந்துருக்காங்க. அவங்க பார்த்துட்டாங்க. டே அப்படி சொல்லி கூப்பிட்றேன். டே வந்து பார்த்துட்ருக்காங்க. மேம்கிட்ட பேசிட்டுருப்பாங்க. டே பாரு அப்படி சொல்லிட்டு டே நைட்டு திரும்பி பார்த்தாங்க. அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி ஒயிட் ஷர்ட்டு ஒரு மாதிரி பிளாக் கலர் ஒரு பேண்ட் மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஒரு குட்டி பையன் மாதிரி உட்காந்துட்டு அழகாக ட்ராயிங் பண்ணுறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா அவ்வளோதான் அப்படியே பார்த்துட்டாரு. அப்படியே பார்க்குறோம் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. பட்டர்ஃப்ளைஸ்லாம் அவங்களுக்கு பறக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. வச்சுக்கணும் வாங்க பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க மேம் தான் பாருங்கப்பா நான் சொல்கிறேன்ல எங்களோட ஸ்டூடெண்ட்லாம் வரமாட்டாங்க சரியா, அவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்களாம் அந்த அப்பா அதுக்கு சரியான பசங்க, இவங்களாம் அதுக்கான சரியான பசங்க இல்லை, நீங்கள் கொஞ்சம் போகிறீங்களா அங்கேருந்து கிளம்புங்க அப்படி சொல்கிறாங்க. உங்கள்கிட்டே வந்துட்டு சரி பார்த்தாச்சு கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே மேம் அப்போ அவங்க நல்லா ட்ராயிங் பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் போங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு கிளம்புறாங்க. வெளில வந்து பார்க்குறாங்க விண்டோஸ் கிட்ட. இங்கே என்ன ஜிம்மி ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப அழகாக ட்ராயிங் பண்ணிகிட்டே இருக்காரு. வரைக்கும் கூட பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம வந்து சொல்கிறாரு இங்கே பாரு சொல்கிறாங்க. என்னன்றாங்க இப்போ 4-5 பேர் வந்தாங்கன்றாங்க. யாரும் வந்தாங்கன்றாங்க. அதான் நம்ம சீனியர்ஸாக இருக்காங்களா, அங்கே ஒரு சீனியர் இருப்பாங்களா அவங்கன்றாங்க. அவங்கள எப்போ வந்தாங்கன்றாங்க. நீ தான் கீழே கொஞ்சம் ட்ராயிங் பண்ணிகிட்டே இருந்தே பார்க்கல. அவங்க வந்தாங்க, வந்துட்டு ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. கேட்டாங்க மேம் தான் எங்கள் பசங்களாம் வரமாட்டாங்க போங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்றாங்க. ஆமாம் நமக்கு தான் டைம் இல்லையே, அதுவும் ஸ்போர்ட்ஸில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நம்ம போய் அங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படி சொல்ல. அப்போ தான் ஜிம்மி யோசிக்கிறாரு. ஒரு விழா அவர் எதுவும் நம்மளை தேடி திட்டுறதுக்கு வந்திருப்பாரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். இல்லை அப்பெல்லாம் வந்துருக்க மாட்டார், நம்ம தான் சாரி சொல்லிட்டோங்க அப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி ரொம்ப கிட்ட யோசிச்சுட்டு அகைன் ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ இங்கே ரெடியாக முன்னாடி வந்து உட்காந்துருக்காங்க கேன்டீனில். எதுக்குன்னா இங்கே தானே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் வந்து உட்காந்துருக்காங்க. அது எப்படின்னா நம்ம ஜிம்மில் உட்காந்து வரலாம், அந்த டேபிள் வந்துட்டு இவங்க புக் பண்ணி உட்காந்துருக்காங்க. அப்படின்னா எப்போயுமே அவங்க சேம் அங்கே தான் உட்காருவாங்க. அந்த பிளேஸ் வந்து இங்கே உட்காந்துருக்காங்க. காய்ஸ் மிக்ஸ் சொல்லிப்பாரு இங்கே தான் உட்காந்துதான் சொல்லிட்டு. எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் கேட்கும்போது இங்கே உட்காந்தான் இந்த பசங்களாம் இங்கே தான் உட்காருவாங்க அப்படின்னு சொல்ல. அவங்க வந்து உட்காந்துட்டாங்க. வரட்டும் எப்படி இன்றைக்கி அவங்க தப்பிக்கிறான்னு சொல்லி பார்க்க. இங்கே பார்த்தா மதியம் 3 பேர் க்யூட்டாக ரொம்ப ஸ்மெல் பண்ணிட்டே வந்துட்டு ஃபுட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு டேர்ன் பண்ணால் அவங்க டேபிள் வந்துட்டு ஃபுல்லாக இருக்குது பார்க்குறாங்க. அப்படி
ஜிம்னு சொல்கிறாரு, அச்சச்சோ நம்ம டேபிள் வந்துட்டு ஃபுல்லாகிடுச்சா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் என்னடா இவங்க எங்கே உட்காந்துருக்காங்க, அப்போ நம்ம எங்கே உட்கார அப்படின்னு சொல்லி நம்ம ஃபெலிக்ஸ் கேட்கா. இருடா எங்கேயாவது இடம் இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி மட்டும் தொலைவுறாங்க. பார்த்துட்டு அங்கே உட்காருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க டேபிள் வந்து எம்டியாக இருக்குது. அங்கே போய் உட்காருவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அங்கே போய் உட்கார. அப்படியே என்ன சொல்கிறேன், பாருங்கள் நீங்கள் யாரும் வராதீங்க நான் மட்டும் போகிறேன் சரின்றாங்க. ஏன் நீ மட்டும் போவா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல. பாரு நான் பேச போகிறேன் நீ ஜஸ்ட்டு அமைதியாக உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு, இவனை கொஞ்சம் பிடிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போக. இது யார் இதையா இதை நாங்கள் பிடிச்சிச்சு அவ்வளோதான், இது எங்களெல்லாம் அடிச்சு போட்டு போயிடும்னு சொல்லிட்டு காய் சொல்ல. அங்கே வந்து ஜங்கு முறைக்கிறாரு. இப்போ எதுக்கு அவங்க போகிறான் அப்படின்னு சொல்ல. தெரியல இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்ல. நம்ம டே வந்துட்டு அங்கே வராரு. வந்துட்டு இந்த டேபிள் வந்துட்டு வந்து நிற்கிறாரு. இவங்க முடிவு பயந்துட்டு அப்படியே எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சிட்டு சீனியர் அப்படின்றாங்க. என்ன சீனியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க. அப்போ இவங்க 2 பேரும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் உட்காருங்கன்றாங்க. ஒன்றில் ஃப்ளெக்ஸும் உட்காந்துடுறாங்க. ஜிம்மி கூட தான் நிற்கிறாரு. பார்த்துட்டு நீ என் கூட வாயேன்றாங்க. நான் ஏன் அப்படின்றாங்க. நீ கூட வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் சாரி அப்படின்றாங்க. அங்கே பாரு நீ கூட வரியா இல்லையான்னு சொல்ல. எல்லோரும் பார்க்குறாங்க கேன்டீனில். என்னாச்சு ஏன் டேங் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. டேங் சீனியராக எல்லாருக்கும் தெரியும் டேங் என்ன எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு. அவங்க சீனியரே பயப்படுவாங்க டேங்கை பார்த்தா. அப்படி என்ன பண்ணுறான் ஏன் அப்படி சொல்லி கேட்க. பாரு நீ எப்படி இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாரு. இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ வரியா இல்லையா அப்படின்னு சொல்லா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்போ யோன்னு ஃபிலிக்ஸையும் பார்க்குறாரு. அப்போ அவங்களுக்கு சீனியர் ஏன் கூப்பிட்றீங்க, அவன் எதனா பண்ணிட்டானா அப்படி சொல்கிறாங்க. அவன் எதுவும் பண்ணான் நான் இப்போ சொன்னேன், நான் இப்போ என் கூட வரவே வரமாட்டேன்றாங்க. அப்போ வந்துட்டு ஜிம்முக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் வந்துட்டு சீனியர் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க என்ன பண்ண வேணாம் சொல்கிறாப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் கூட ஹேண்டே பிடிச்சிடாரு. ஹேண்டை பிடிச்சிட்டு வேகமாக எடுத்துகிட்டு போகிறாரு. இங்கே உங்களுக்கு பயமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்ல. அங்கேருந்து பார்க்குறாங்க இவங்க இந்த கேங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. என்னடா அங்கேருந்து போனால் ஹேண்டை போய் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்ல. நானும் போகிறேன்னு சொல்லி ஜங்கு எழுந்திரிக்க. காய் பிடிச்ச சரி இரு அவன் எதுக்கு கூட்டிகிட்டு போகிறானே தெரியாமல் நீ வேறு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா அவனை பார்த்தது பாவமாக இருக்குது இவன் எதுக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்ல. வெயிட் பண்ணி என்னென்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்ல. இங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு வா ஒரு இடத்த நிற்க வைக்கிறாரு. ஆமாம் நீங்கள் இங்கே தான் படிக்கிறேன்றாங்க. ஆமாம் இங்கே தான் படிக்கிறேன் ஏன் அப்படிங்க. நீங்கள் படிக்கிறேன்னா எவ்வளோ நாளாக நீங்கள் 1 இயர் ஃபுல்லாகவே படிச்சுட்ருக்கேன்றாங்க. ஆமாம் நான் இங்கே தான் படிக்கிறேன் ஏன் கேட்குறீங்க அப்படிங்க. நீங்கள் 1 இயர் ஃபுல்லாக படிச்சிருக்கேன் அப்படின்னா நான் எப்படி ஒரு பார்க்காம இருப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு தானே அப்படின்றாங்க. நீங்கள் என்னோடய சீனியர் எனக்கு தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் நீங்கள் என்னோடய சீனியரில் நீங்கள் இந்த காலேஜில் சீனியர் அவ்வளோதான் அப்படின்றாங்க. அதெல்லாம் உனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கு என்னை பற்றி உனக்கு எப்படி எனக்கு எப்படி உனக்கு தெரியாமல் போச்சு நீ எப்படி வந்த காலேஜ்லன்னு கேட்குறாங்க. காரில் அப்படின்றாங்க. காரில் தான் வருவா வேறு இதில் ஒரு பைக்கில் வருவா காரில் தான் நீ வர எனக்கு தெரியுது நீ எப்படி வந்தேன்றாங்க. அவருக்கு புரியல என்ன கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு புரியலையே அப்படின்றாங்க. புரியலையா இங்கே பாரு நீ காலைல மெயின் கேட் வந்து இறங்குனியான்றாங்க. ஆமாம் இறங்குனான்றாங்க. அதுக்கப்புறம் எப்படி வந்தான்றாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போயிட்டேன்றாங்க. நீ எப்படி போனான்னு சொல்லி கேட்க. அவரும் சொல்கிறாரு நான் இங்கே அப்படியே வந்தால் ரொம்ப லாங்காக இருக்கும்ல அதான் ஷார்ட்கட்டாக போயிட்டேன்றாங்க. ஷார்ட்கட்டா அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க. ஜிம்மின் வந்துட்டு ஒரு இடத்துக்கு பாயிண்ட் பண்ணுறாரு. அது அங்கே அப்படின்னு சொல்ல. அது பார்க்குறது அதுக்குள்ளேயே நீ நடந்து போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு அது வந்து ஃப்ளவர்ஸ் தானே லைனாக வச்சுருக்காங்க அதுக்குள்ளே எதுக்கு நீ போனான்னு கேட்க. அதுக்குள்ளே போனால் ஈஸியாக போயிடலாம் இங்கே கிளாஸுக்கு. இங்கே போனால் ரொம்ப சுற்றி போகணுமா நிறையா சீனியர்ஸ்லாம் உட்காந்துருப்பாங்க பயமாக இருக்கும் அதான் அப்படி போயிட்டேன் அப்படின்னு சொல்ல. அவருக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ரொம்ப ஸ்மைல் பண்ணிட்டு பார்க்குறாரு. இவ்வளோ அழகாக பேசுறது பார்த்துட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க. பார்ச்சிமின்றாங்க. என்ன பார்ச்சிமின் அப்படின்றாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சாரி அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லை நேற்று கார் இடிச்சதுனால தான் கோவமாக இருக்கீங்களான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஞாபகம் வருது. இல்லை நான் வந்துட்டு ஆக்சுவலாக நான் தான் வந்தேன் நாங்கள் தான் வந்து பார்க்கும்போது இடிச்சிட்டேன். ஆமாம் நீ இப்போ இங்கே எப்படி கேட்டு காரில் தான் வருவியான்றாங்க. ஆமாம் காரில் தான் வருவேன் அப்படின்றாங்க. அங்கிள் கூட்டிகிட்டு வருவாங்க இல்லைனா அப்பா கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ ஈவினிங் எப்படி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈவினிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லலாமல் வேணாமல் யோசிக்கிறாரு. நீ சொல்ல ஈவினிங் எப்படி போனேன் நேற்று அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல. பெண் கேட் வழியான்றாங்க. பெண் கேட் வழியாகும் எதுக்கு நீ அந்த வழியாக போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே நிறைய கூட்டமாக இருக்கும்ல க்ரௌடாக இருக்கும் எல்லோரும் போயிட்டே இருப்பாங்களா அப்போ டிராஃபிக் மாதிரி ஆகிடுவோம். அதனால் அப்பா வந்துட்டு கார் அங்கே வச்சு நின்றுட்டுருப்பாங்க நான் அப்படி போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. நீ என்ன இங்கே எப்படி நீ எஸ்கேப் ஆகிட்டு போகிற மாதிரி போக சொல்லிகிட்டு இருக்கேன்றாங்க. நான் ஏன் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு நீ அப்படி போகிறேன்றாங்க. இல்லை எல்லாருமே வந்துட்டு நம்ம இந்த வழியாக போகிறாங்களா நிறைய கூட்டமாக இருக்கும் அதான் அப்பா சொல்லுவாங்க அங்கே வந்து நில்லு நான் அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படியே போயிடுவேன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியான்றாங்க. ஆமாம் ரொம்ப கூட்டமாக இருக்குமா ரொம்ப டைம் ஆகும் அதனால தான் சரி அப்படி போனால் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்ல அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்குறாங்க.
அப்போ இவருமே வந்துட்டு அவர் கேட்க கேட்க பதில் சொல்லிட்டே தான் இருக்காரு. நான், அண்ணா, அப்புறம் அப்பா, அப்புறம் வீட்டில் மேய்ட்டு இருக்காங்கன்றாங்க. அம்மான்றாங்க. அம்மா இல்லை அப்படின்றாங்க. ஓ சரி சரின்றாங்க. அம்மா வந்துட்டு நீங்கள் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க என்கிட்ட அப்படின்றாங்க. சும்மா தான் அப்படி சொல்கிறாங்க. வந்துட்டு எனக்கு தெரியுங்களா உனக்கு அப்படின்றாங்க. தெரியுமேன்றாங்க. எப்படி தெரியுன்றாங்க. சீனியர் டேங் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸ், எல்லோரும் பயப்படுவாங்க, நிறைய அக்கா அண்ணாலாம் உங்கள் ஃப்ரெண்டை சுற்றிட்டே இருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கு, ஆனால் எனக்கே உனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்ல. இல்லை எங்களோட டிபார்ட்மெண்ட் அங்கே லாஸ்ட்டில் இருக்கா, அங்கே யாருமே வரமாட்டாங்க, நீங்களாம் அங்கே பார்த்ததே இல்லை, நீங்களாம் வரமாட்டீங்களா, அதான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்ல. ஆனால் நீ இந்த காலேஜில் உனக்கு எங்களெல்லாம் தெரியுது, நீங்கள் எல்லாம் உங்களெல்லாம் எல்லாமே உனக்கு தெரியுதுல்லன்றாங்க. தெரியுமே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு பசிக்குது, எனக்கு கொஞ்சம் விடுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கும்போது குழந்தை மாதிரி ரொம்ப அழகாக பேசிகிட்ருக்காரு. பசிக்குதான்றாங்க. பசிக்குது போகணும் அப்படி சொல்கிறாங்க. சரி வா அப்படி சொல்கிறாங்க. நானே போய் பண்ணுறாங்க. ஏன் இப்போ எனக்கு பசிக்கல, நான் கண்டிப்பாக சாப்பிட வேண்டாவா அப்படி சொல்கிறாங்க. சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரிட்டர்ன் வராங்க. வந்துட்டு அவங்க ஜிம்மில் போய்ட்டு அவங்க உட்காந்துக்கிறாரு. உட்காந்துட்டு அவர் ஃபுட்டை வந்து பார்க்குறாரு. ஃபுட்டை பார்த்தாக்க ஒரு மாதிரி சில்லுன்னு வருது அவருக்கு. ஃபுட் வந்து சில்லுன்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு டே போயிட்டு இவர் என்ன வாங்கியிருக்காரோ அதே ஃபுட்டை வாங்கிட்டு வைக்கிறாரு. சாப்பிடுன்றாங்க. நீங்கள் ஏன் வாங்கி தரீங்க சீனியர் அப்படின்றாங்க. நான் தானே உங்களை கூட்டிகிட்டு போனேன், அதனால தான் ஃபுட் ஆறி போயிடுச்சு, சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டை எடுத்துட்டு நியூவாக ஒன்று வாங்கி கொடுக்குறாரு. ஜிம்மினுமே எதுவும் சொல்லாமல் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லோரும் முறைச்சி பார்க்குறாங்க டேபா இவங்களோட கேங்கெல்லாம். ஏன்டா அப்படின்றாங்க. அது என்ன இது வரைக்கும் நாங்கள் கேட்டு வாங்கி கொடுத்து தர மாட்டேன், கொடுப்பேன் கார்டு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ என்னன்னா அவனுக்கு மட்டும் வாங்கிட்டு போய் நீயே வைக்கிற அப்படி சொல்கிறாங்க. அப்போ எல்லா பொண்ணுங்க பசங்களும் பார்க்குறாங்க, ஏன்னா டேங்க்ஸ் நேரம் வந்து இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லோரும் ஜிம்மினே பார்க்குறாங்க ஒரு மாதிரி. ஏன்னா டேங்க் இப்போ யார்கிட்டையும் இவ்வளோ சாஃப்டாக நடந்துக்கவே மாட்டாரு. அதுவும் யாராவது அவர்கிட்ட பேசணும் ஃப்ளட் பண்ண நினச்சா கூட அப்படி இது பண்ணி விட்ருவாரு. இப்போ பார்த்தா இவரே வந்துட்டு இது மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு சாப்பிட்டுருக்காரு. இவங்க 2 பேர் கேட்குறாங்க என்ன சொன்னாருன்னு சொல்ல. அங்கே நடந்ததால் இவருமே ஷேர் பண்ணுறாரு. ஷேர் பண்ணிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அகைன் கிளாஸுக்கு போயிடறாரு. டேக் தான் இங்கே இருக்கவே முடியல, அங்கே போகணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது, ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. வந்து அவரால் கிளாஸில் உட்காரவே முடியல. அங்கே வந்து சொல்கிறாரு, அங்கே போயிட்டு வரலாமான்னு கேட்க. என்னடா சொல்கிறேன், ஒரு மாதிரி நினைப்பாங்கடா, அங்கே போய் நம்ம ஏன்டா போகணும், நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க சம்மந்தமே இல்லைடான்றாங்க. அதனால் என்ன ஏன் அது இந்த யூனிவர்சிட்டியில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு அந்த பசங்களாம் எப்போ பார்த்தாலும் இந்த இதை வச்சு சுற்றிட்டே திரிவானுங்க, அந்த இது மாதிரி ஒரு இடத்துல தூக்கிட்டு திரிவானுங்க, வரைஞ்சிக்கிட்டு எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ராஜெக்ட்டு ஓடிட்டே இருப்பானுங்க, அவங்க பின்னாடியடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறானுங்க. அவங்களாம் ஸ்கூல் பசங்க மாதிரிடா படிச்சுட்டே இருப்பானுங்களா, வரைஞ்சிக்கிட்டே இருப்பானுங்களா அப்படின்னு சொல்ல. ரொம்ப சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அவங்களாம் சொல்ல. அதனால் என்ன தப்பு, காலேஜுக்கு அதுக்கு தானே வரோம் அப்படின்னு சொல்ல. டேயாங் நீயே பேசுகிற அப்படின்றாங்க. நான் தான் பேசுகிறேன் போகிறேன், ஏன்னா டேயாங் ஆவியா வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் ஒரு மாதிரி டீஸ் பண்ணிட்டு இப்போ நான் போகிறேன், நீங்களாம் வராது, நீங்கள் இங்கே இருங்கன்றாங்க. ஏன் நாங்கள் வரக்கூடாது, நாங்களும் வருவோம் சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல. எங்கள் ஜங்குக்கு அங்கே பாரு, நீங்கள் தான் நிறைய பேர் இருக்காங்களா, இங்கே இருடா உங்கள் ஃப்ரெண்டு தான் நல்லா ஒன்றா தானே இருக்கீங்க இருங்கன்றாங்க. இப்போது ஜங்கு வந்துட்டு போப்போம் எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாங்க. அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தாங்க போடுறாரு. அங்கே போய் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் நின்றுட்டுருக்காரு. அவருக்கு வந்து உள்ளே போய் பேசவும் முடியாது, ஏன்னா அங்கே மேம் வந்துட்டே இருக்காங்க, ரொம்ப பிஸியாக இருக்கும்போது எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃப்ரீ டைமே இல்லை. இப்போ ஃபைனலாக நம்மகிட்ட ஜிமின் தான் வந்துட்டு ஈவினிங் ஆகிடுது, ரொம்ப எல்லோரும் வீட்டுக்கு போகிற டைம்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே வெளில வராங்க. இப்போ டே வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு போயிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்கிட்ட ஜிமின் வரதை பார்த்துட்டு டே வந்துட்டு வேகமாக போகிறாரு. போயிட்டு அப்படின்றாங்க. திருப்பி பார்த்துட்டு சீனியர் அப்படின்றாங்க. என்னாச்சு ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல. இல்லை இப்போவும் உன்னோட அப்பா கூட எப்போவும் கேட்குறாங்க. ஆமாம் அப்பா இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்ல. எங்கே அப்படின்றாங்க. பின் கேட்டுக்கிட்டேன்றாங்க. சரி நான் கேட்டு வரைக்கும் வரவா அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் வரீங்க, எனக்கு போக தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தனியாக தான் போவேன்றாங்க. அப்போது சரி இல்லை நான் வரேன் நீ வான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இவருமே வராரு. வந்துட்டு ஆனால் அப்பா பார்த்தா என்ன நினச்சிப்பாங்க அப்படின்றாங்க. சரி உங்கள் அப்பா பார்க்காத மாதிரி நின்றுக்கிறேன் வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஜிமின் கேட்குறாரு, ஆமாம் நீங்கள் ஏன் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம டே வந்துட்டு ஏன் ஏன்னா நான் பேசக்கூடாது உங்ககிட்ட அப்படின்றாங்க. இல்லை அப்படி இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா அப்படி இல்லை சொல்கிறாங்க. இங்கே பாரு என்னால் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண முடியாது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சீனியர் அப்படின்றாங்க. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு புரியுதா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு தான், நான் இது வரைக்கும் ஒன்று பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்த்தேன் சரியா, அவங்க 2 டேஸாக தான் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்சிருக்கு, மைண்டில் அப்படியே நின்றுட்டு நீ வந்துட்டு என் மைண்டில் அப்படி நின்றுட்டே இருக்க சரியா, என்னால் கிளாஸில் கூட இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. சீனியர் ப்ளீஸ் இப்படி பேசாதீங்க அப்படின்றாங்க. ஏன் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல. ப்ளீஸ் வேண்டாம் அப்படி பேசாதீங்க, அப்பாவுக்கு தெரிஞ்ச தப்பாக நினச்சிப்பாங்க, வேண்டாம்
அப்படி பேசாதீங்க, நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களான்னு சொல்லலாம். ஏன் நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சீனியர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சீனியர் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி அப்படியே ஒரு மாதிரி கிட்ட வராரு. இங்கே பாரு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்லிட்டேன். எனக்கு யாரையும் பிடிச்சதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்னது தான், சரி புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மி எதுவும் சொல்லாமல் ஒரு மாதிரி பயப்படுறாரு. சீனியர் வேண்டாம், இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன் எனக்கு பிடிக்கல உனக்கு, என்ன நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் அப்படி சொல்லலை, உங்களை யாருங்க, எனக்கு ஜஸ்ட் சீனியராக தெரியும், அதை தாண்டி எதுவும் தெரியாது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. எனக்கு தெரியாது, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டேரெக்டாக வந்துட்டு ஜிம்மோட சீக்ஸ் போய்ட்டு கிஸ் பண்ணுறாரு. இங்கே பாரு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஹார்ட் ஃபீலாக பயங்கர ரைஸ் ஆகுது. கரெக்டாக அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க கேட் வந்துட்டு பாதி தான் ஓப்பன் ஆகிருக்கும். அங்கே வந்துட்டு ஹார்ன் கேட்குது. ஜிம்மோட அப்பாவோட கார் தான். ஜிம்மன் அப்படியே ஓடி போயிடுறாரு எதுவுமே சொல்லாமல். சரி ஒரு ஒரு மாதிரி ஹெட்டில் வந்துட்டு கை வச்சுட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மின் போய்ட்டு காரில் உட்காந்துறாரு. அப்படி நர்வஸாக இருக்கிற ஃபேஸில் ஒரு மாதிரி ஸ்வெட்டே ஆகுது. ஜிம்மனோட அப்பா கேட்குறாங்க, ஜிம்மின் என்னாச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. என்னாச்சுப்பா சொல்லு என்ன அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாரு எதனால் யாரும் பிலீவ் பண்ணாங்களே, நான் என்னாச்சுன்றாங்க. இல்லைப்பா ரொம்ப டைம் ஆகிடுச்சா, நான் ஓடி வந்தேன் அப்படின்றாங்க. ஓடி வந்து யார்லேயே டைம் இருக்குன்றாங்க. இல்லை நான் என்னோடய கிளாஸில் ரொம்ப நேரம் வந்துட்டு ட்ராயிங் பண்ணிட்டு இதனால் டைம் போனதே தெரியல. அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்துருவீங்க, டைம் ஆகிடுச்சு, அப்போ தான் பார்த்தேன், வேகமாக ஓடி வந்தால் அதான் செட் ஆகுது அப்படின்னு சொல்ல. ஓ அப்படியா அந்த அப்படி சொல்லிட்டு அவங்க அப்பா காய்ச்சி கொடுத்து ஜிம்முக்கு சொட்டெலாம் வெயிட் பண்ணி விட்டு, ஒன்றும் இல்லை இதுக்காகவா நான் வெயிட் பண்ண போகிறேன், நீ லேட்டாக வந்தா இதில் போய் என்ன இருக்குன்றாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஸ்டில் வந்து அப்படி பயப்படுறாரு. நேற்று தானே பார்த்தோம், நேற்று தான் அவர் என்னை பார்த்தாரு, எனக்கு அவர் தெரியும் தான், ஆனால் அவருக்கு எனக்கு தெரியவே தெரியாது. நேற்று தானே பார்த்தாரு, அதுக்குள்ளே என்னை பார்த்து என்ன சொல்கிறாரு, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு, கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயப்படுறாரு. வீட்டில் சொல்லலாமா இல்லை வேண்டாம் அப்பாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அப்பா கோவப்படுவாங்க, வேறு காலேஜ் மாற்றிடுவாங்க, எதுவும் வேண்டாம், நம்ம அவர்கிட்ட நாளைக்கு சொல்லலாம், எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பாரு, பார்க்க நல்ல ஒரு தான் இருக்காரு சொல்லிடுவோம். அவர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கெத்தாக இருப்பார், ஆனால் அவர் ஒன்றும் பொறுக்கி இல்லை, அவரும் பாவட்டெலாம் கிடையாது, ரொம்ப நல்ல ஒரு யாருக்கிட்டே அப்படி நடந்துக்க மாட்டாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட நான் சொல்கிறேன் நாளைக்கு, இதெல்லாம் தப்பு சீனியர், அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக யோசிச்சுட்ருக்காரு. இந்த பக்கம் அப்படியே நம்மகிட்டே தான் அப்படியே வீட்டில் அவருக்கு தூக்கமே வரல. ஃபைனலாக சொல்லிட்டேன், எனக்கு தெரியல, நேற்று தான் பார்த்தேன், எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா ஒன்று, அப்படியே கிட்டேயே வச்சுக்கணும் போல இருக்குது, நாளைக்கு வா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. ஒரு மாதிரி மார்னிங் தான் கட்டையே மாறி ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டே இருக்காரு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்க்குறாரு, இது நல்லா இருக்குமா இல்லை இது நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம டேயோட அம்மா கேட்குறாங்க, என்ன டேயா இத்தனை டைம் ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்குறேன், நீ கூட பார்க்க மாட்டேன்றாங்க, எது போட்டாலும் அழகாக தானே பண்ணுறாங்க. இல்லைம்மா இது நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறாரு. நல்லா இருக்கேன், அவ்வளோதான் அழகாக இருக்கேன், இவ்வளோ நாள் சும்மா சுற்றிட்டு இருந்தேன்னா இப்போ பாய் ஃப்ரெண்டாக வேறு மாற போகிறேன், வேறு மாதிரி இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது அழகாக ரெடி ஆகிட்ருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஜிமின் அகைன் அதே மாதிரி ஸ்கூல் வந்துட்டாரு. கரெக்டாக டேம் கிடைக்கிறாரு. நான் ஜிமின் சொன்னால ஒரு ரூட்டில் வழியாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸில் எப்படின்னா ஒரு சென்டரில் நிற்கிறாரு. ஏன்னா அது ஃபுல்லாகவே லைனாக கார்டன் அப்படியே ஒரு செடி மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி ஃப்ளவர்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு பர்சன் நடந்து போனால் கூட அவருக்கு தெரியாது யாருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அங்கே தான் அதில் காம்பவுண்ட் சைடு ஒட்டி இருக்கும், கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் நடக்கிற அளவுக்கு. இந்த பக்கம் வந்து ஃப்ளவர்ஸாக இருக்கும். அப்படி வந்துட்டு டே வந்துட்டு அங்கே ஒரு பிளேஸில் அப்படியே சென்டராக நின்றுருக்காங்க. ஜிமின் வந்துட்டு வந்து பயந்துட்டே போயிட்டுருக்காரு. அச்சோ நான் இன்னைக்கு சீனியர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறேன், இதெல்லாம் தப்பு, இப்போலாம் லவ் பண்ணக்கூடாது காலேஜ் படிக்கும்போது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டே வர. அப்படின்ட்டு ஜிமின் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் யோசிச்சிட்டே வந்துட்டுருக்காரு. ஏன்னா சிங்கிள் இது தானே, யாரும் வரமாட்டான்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சிட்டே வந்துட்டுருக்கா. சடனாக டே வந்து பார்த்துட்ருக்காரு. ஜிமின் வந்துட்டு யோசிச்சிட்டே வரதை பார்த்துட்டு கரெக்டாக ஜிமின் வர டே போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிடுறாரு. ஒரு மாதிரி ஜிமின் வந்து பயந்துடுறாரு. அப்படி சொல்கிறாரு. ஒரு மாதிரி கத்துறதுக்கு முன்னாடி டே வந்துட்டு ஒரு ஹேண்ட் வந்து ஜிமினோட மவுத்தில் வச்சுறாரு. கத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்டு சீனியர் அப்படின்றாங்க. ஜிமின் டே லைட்டாக மவுத்தில் வந்து கைட்டுறாங்க. பாரு நான் நேற்று சொன்னாலும் உண்டுன்றாங்க, நான் உங்ககிட்ட பேசணும் சீனியர்ன்றாங்க. பேசலாமேன்றாங்க, தனியாக பேசணுன்றாங்க. சரிவா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு அவங்களோட டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டேரஸ் கூட்டிகிட்டு போனால் என்ன பேசணும் சொல்லுன்றாங்க. அப்போ ஜிம்மின் ரொம்ப அழகாக டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு சீனியர் அப்படின்றாங்க, சொல்லுன்றாங்க ரொம்ப அழகாக. சீனியர் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, கோவப்படாதீங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் கோவப்பட மாட்டேன்னு சொல்கிறத பொறுத்திருக்குன்றாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு லவ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சீனியர், ஏன்னா நான் படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், இப்போ படிக்கிறது தானே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம படிக்க வேணாம்னு சொல்லணுன்றாங்க. இல்லை நீங்கள் நேற்று தானே பார்த்தீங்க, அப்படி இருக்கும்போது சடனாக எப்படி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதுவும் எனக்கு பெர்மிஷன் இல்லாமல் கிஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ கேட்க மாதிரி ஆகிடுது. ஏன் அப்படி சொல்கிறாங்க, ஏன் எனக்கு உனக்கு பிடிக்கலையான்றாங்க. இங்கே பாருங்கள், உங்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்கள் நல்ல பர்சன், எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் தப்பான பர்சன்லாம் இல்லை. ஆனால் அது கேட்கும்போது கேட்கும்போது ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நான் இங்கே படிக்கிறதுக்கு வந்துட்டேன் சீனியர், ஓகேங்களா,
எனக்கு ஒரு அப்பா, அண்ணா மட்டும்தான். அம்மா கூட இல்லை சரியா. என்னோடய அப்பா ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காங்க என்ன. அவங்களுக்கு நான் எப்போவும் ஹர்ட் பண்ணுற மாதிரி நடந்துக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய அப்பா எனக்காகவும் என்னோடய அண்ணாவுக்கு மட்டுமே இருக்காங்க. சரி அவங்க ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்காக ப்ளீஸ் சீனியர் என்னை விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லலாம். கேட்குற மாதிரி ஹர்ட்டாக இருக்குது. இங்கே பாரு, உனக்கு இப்போ எல்லாருக்கும் அம்மா அப்பா இருந்து லவ் பண்ணுவோம், அம்மா அப்பா என்ன லவ் பண்ணக்கூடாதுன்னு என்ன இருக்கா அப்படின்றாங்க. ஜிம்முக்கு மாதிரி புரியல. உன்னோட அப்பா ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படி தானே. நான் உன் அப்பாவை ஹர்ட் பண்ண சொல்லி நான் சொல்லலையே அப்படின்றாங்க. ஜிம்முக்கு புரியல. அங்கே பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நேற்று தான் உன்னை பார்த்தேன், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு காரை விட்டு இறங்கி நீ சீனியர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தேன் சரியா. எனக்கு அப்போவே ஃபாலோ ஆகிட்டேன். எனக்கு தெரியல, ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கூட நான் சொல்லலை சரியா. எனக்கு உன்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. அப்பா அம்மா இல்லைனா என்ன, அம்மா இல்லை அதில் அதாவது அதுவும் தப்பு இல்லையே. உன் அப்பா ரொம்ப லவ்வோடு வளர்த்துருக்காரு, அதுவும் தப்பு இல்லை சரியா. நான் ஒன்றும் இப்போ உடனே மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிலாம் சொல்லலை. படித்து முடிச்சுட்டு தான் மேரேஜ்லாம் பண்ணிக்கணும். உன்னோட அப்பாட்ட கேட்டு உன்னோட அப்பாவோட பர்மிஷனோட எல்லாமே நான் பண்ணுவேன் சரியா. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அவ்வளோதான் மட்டும் சொன்னேன். எனக்கு லவ் பண்ணணும்னு தோணுது ஒன்று, அதனால தான் சொன்னேன். இதில் போய் என்ன தப்பு இருக்குது, என்னை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஜிம்முன்னு பார்க்குற டேவ. இங்கே பாரு, நான் வந்துட்டு யாருக்கிட்டையும் தப்பாக பேசினது பழகணும் இல்லை சரியா. நான் ஜஸ்ட்டு ஒரு கெத்தாக சுற்றிட்டு இருப்பேன். என்னை பார்த்தா அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக பயப்படுவாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. உனக்கு தெரியும் தானேன்றாங்க. எனக்கு தெரியும், நீங்கள் ஒன்றும் மற்றவங்க மாதிரி கிடையாது. நிறைய பேர் இந்த காலேஜில் வேறு மாதிரி இருக்காங்க, நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் வேறு மாதிரி, டோட்டலாக நீங்கள் வேறு அப்படி சொல்ல. உனக்கு தெரியும் தானே டோட்டலாக வேறுன்ட்டுன்றாங்க. ஆனால் எனக்கு இப்போ லவ்லாம் வேணும்னு தோணுதேன்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. எனக்கு ஹேங்லாம் இருக்காங்க, அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, நான் படிக்கணும், எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குன்றாங்க. சரி இருக்கட்டும், நான் உனக்கு ட்ரீம் வேணும்னு சொன்னால் என்னன்றாங்க. இங்கே பாரு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குடா, ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா. உனக்கு பார்த்ததுக்கப்புறம் தூக்கமே வரல தெரியுமா. அவ்வளோ பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் எனக்காக பாரு. நீ இப்போ வந்து வைக்க சொன்னடா, என் கூட பேச பழகு, உனக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. என்ன உன்னோட அப்பாவோட பர்மிஷனோட உன்னை அப்பா உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதுவும் லவ்வோட கேர் நான் உன்னை பார்த்துப்பேன். உங்கள் அப்பா கிட்ட வந்து பேசிட்டு எனக்கு இந்த பர்சனை பிடிச்சிருக்கு, நீங்கள் மேரேஜ் பண்ணி கொடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெஸ்பெக்டாக வந்து கேட்பேன். என்னோட பேரண்ட்ஸோட வந்துட்டு அவங்களும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லாம் நம்ம படித்து முடிச்சது வரைக்கும், அது வரைக்கும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. நம்ம ஜிபுனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி ரொம்ப டீசெண்டாக அழகாக வந்து கன்வே பண்ணுறாரு, இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாரு ஃபீலிங்ஸை. ஜிம்முக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஆனால் இப்போ எனக்கு லவ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி லவ் வரும், போக வரும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, என் பேர் டேங், நீ எப்படின்னா என்னை எப்படினாலும் கூப்பிடுறாங்க. சரி ஓகே சீனியர்ன்றாங்க. சீனியர்னு கூப்பிடாதான்றாங்க. சரி ஓகே உங்களை டேங்னு கூப்பிடவான்றாங்க. டேங் அது வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூப்பிடேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே டே அப்படின்றாங்க. இது ரொம்ப பெட்டராக இருக்குது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டே போயிட்டு எங்கள் பாரு, நீ எப்போ நான் லவ் பண்ணிக்க, எப்போ ஓகே இதனால சொல்லு சரியா. உன்னை நல்லா பார்த்துப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை எப்போவும் நான் வந்துட்டு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்க மாட்டேன் சரியா. நீ எப்போவும் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டு நம்ம ஜிம்மோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு ஒன்றும் புரியல. அப்போ சொல்கிறாரு, நேற்று தானே நீங்கள் பண்ணீங்கன்றாங்க, ஏன் அன்றைக்கி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போய்ட்டு கிஸ் பண்ணேன். ஜிம்முக்கு ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணுங்கன்றாங்க. கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் சரி, நீ ஓகே சொல்கிறோட நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் போய்ட்டு டேவோட ஜிம்மோட சீக்ஸ் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு ஜிம்முக்கு அப்புறம் ஷை ஆகிடுது. போயிட்டு எதுவுமே சொல்லாமல் கீழே குளிச்சிக்கிறாரு. சரி உன்னோட மொபைல் நம்பர் கூட சொல்கிறாங்க. மொபைல் நம்பரா, ஆமாம் அப்புறம் பேச வேணாம் உங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம டே ஜிம்மில் வந்துட்டு மொபைல்கிட்ட டேக்கிட்ட ஷேர் பண்ணேன். டே வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. இங்கே பாரு, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்ல சரியா, நான் இங்கே தான் இருப்பேன், நீ எப்போ கூப்பிட்டாலும் வருவேன். அதான் மற்றவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உன்ட்ட பேச மாட்டேன் சரியா. ஏன்னா உனக்கு நீ வந்துட்டு எனக்கு ஓகே சொல்கிற வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்றாங்க. ஜிம்முக்கு வந்து பிடிச்சிருக்கு டே பேசுறது, டே இப்படி நடந்துக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும், டீசெண்டாக அழகாக சொல்லியிருப்பாரு. இப்போ பார்க்குறாரு. அப்போ சீனியர் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குற டே இங்கே வந்துட்டு என்ன அப்படிங்கிற டே அப்படிங்கிறாங்க. அது சொல்லு பேபி என்ன அப்படின்றாங்க. இல்லை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லவா அப்படின்றாங்க. சொல்லு எனக்கு கூட பிரச்சனை இல்லைன்றாங்க. அப்புறம் என்னோடய கிளாஸ்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, மேம் ரொம்ப கோவப்படுவாங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப கோவப்படுவாங்க, அங்கே வந்துடாதீங்க என்ன அப்படின்றாங்க. அப்படின்னா நீ எனக்கு கரெக்டாக அப்பப்போ வந்து மீட் பண்ண நான் கூப்பிட்றப்ப வரணும் சரியான்றாங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு கொஞ்சிறாரு. அவர்கிட்ட ஜிம்முக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஏன்னா ஜிம்முக்கு வந்துட்டு அம்மா இல்லை, இவங்க வந்துட்டு அப்பா அண்ணா ஃபீலிங்க்கு அப்புறம் வேறு யாரும் அவருக்கு இவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டார். இப்போ சட்டே பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே டே நான் போயிட்டு வரவான்றாங்க. போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக சொல்கிறாரு. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க, ஆமாம் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்டாக கூப்பிடணும்னு நினைக்கிறேன்றாங்க. அப்படிலாம் நீங்கள் கூப்பிட வேணாம், என் பேர் ஜிமின், நீங்கள் ஜிமினே கூப்பிடுறாங்க. ஜிமின் வேண்டாம் பேபி ஓகேன்றாங்க. பேபி அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஷை ஆகிறாரு. பாரு இவ்வளோ ஷை ஆகாத சரியா. அப்புறம்
அப்புறம்ன்றாங்க ஒன்றும் இல்லை போ பயப்படாத சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு ஜிமின் போக வந்துட்டு இங்கே பாரு டே அப்படின்றாங்க. திரும்புறாரு இங்கே வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட வராங்க. அவர் ஃபோர்கேட்டில் ரொம்ப லவ்லியாக கிஸ் பண்ணுறாங்க. இந்த கிஸ் ஜிமினுக்கு அவங்க அம்மா கிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ஃபீலே கொடுக்குது. அழகாக சிக்ஸ் ஃபோர்கேட்டை கிஸ் பண்ணிட்டு பத்திரமா போ என்ன அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் அந்த நம்பரை வந்துட்டு சேவ் பண்ணுறாரு. அழகாக வந்துட்டு எப்படி போகலான்னு சொல்லிட்டு சீனியர் அப்படி சொல்லி சேவ் பண்ணிக்கிறாரு. இப்போ டே வேண்டாம் சீனியர் அப்படி சொல்லி சேவ் பண்ணிச்சிட்டாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு நம்ம டே தான் ரொம்ப அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பேபி அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறாரு. 2 பேருமே நம்பர் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க வீட்டில் அவங்க இருக்காங்க. டே தான் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஹே பேபி என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினுக்கு ரொம்ப ஷை ஆகுது. அவங்களும் வச்சுட்டு அந்த பெட்ரூமில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட போய் டெக்ஸ்ட் பண்ணேன். டெய்லி இப்போ நல்லா டெக்ஸ்ட் பண்ணுறது பேசுறது டாக் பண்ணுறது ரொம்ப டேஸ் போய்கிட்டே இருக்குது. டெய்லியுமே வந்துட்டு ஜிமினை வந்துட்டு மீட் பண்ணுறேன். அதாவது சீக்கிரட்டாக தான் மீட் பண்ணுவார். ஜிமின் ஓகே சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த இதே மாதிரி தான் மீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஜிமினுக்கு டேவை போக ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு கடத்துக்கு மேலே டே வேணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாரு. அப்போ தான் ஒன் டே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு ஒரு வீட்டில் இருக்காரு. ஆனால் வந்துட்டு ஒரு மாதிரி வந்து அவருக்கு ஃபீவர் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஹெல்த் வந்து நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நாளைக்கு காலேஜ் போவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தான் டேவை பார்க்காம இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கள் வீட்டில் அவங்க அப்பா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிமின்றாங்க. அப்பான்றாங்க காலேஜுக்கு ரெடியாக இல்லைன்றாங்க. அப்பா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்றாங்க. டயர்டாக இருக்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஃபீவராக இருக்குது. வச்சுட்டு ஃபீவரானு சொல்கிறாங்க. சரின்ட்டு சரி டாக்டர் கால் பண்ண ஹோபி அப்படின்றாங்க. ஹோபியுமே கால் பண்ணுறாரு. வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஃபீவர் நார்மல் ஃபீவர் தான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்ன்றாங்க. ரொம்ப இப்போலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களா பசங்களாம் அதனால தான்றாங்க. ஓ சரி அப்போ ஜிம்மி நீ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்க என்னன்றாங்க. ஜிமினுமே சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோபியுமே சரி அவனுக்கு எதனா வேணால் கால் பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. மைட் இருக்காங்க வீட்டில் பார்த்துப்பாங்க. ஏன்னா நார்மல் ஃபீவர் தான் அதனால் எங்களுக்கு ஒர்க் இருக்கா நாங்கள் போகிறோம் எதனா வேணால் கால் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிடுறாங்க. எங்கள் ஜிமின் தான் வீட்டில் இருக்கார். மெய்ட்லாம் கீழே இருக்காங்க. அவர் ரூமில் இருக்கார். அவர் ஃபோன் பார்த்தா வந்து காலேஜ் டைம் கொஞ்சம் இதாகுது. ஏன்னா 10 மணி ஆகும்போது டக்குன்னு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துட்டு ரிசீவ் ஆகிட்டே இருக்குது. என்னாச்சு சொல்கிறப்பன்னு பார்த்தா டே தான் வந்துட்டு பேபி எங்கே இருக்க ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ வந்துட்டு நம்ம ஜிமின் பார்க்குறாரு. அச்சோ நம்ம வந்துட்டு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. ஐம் சாரி டே என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி நார்மலாக ஃபீவராக இருக்குது என்னால் வர முடியல ஐம் சாரி அப்படின்னு சொல்கிறாரு. ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பார்க்குறாரு. ஜிமினோட நம்பரை எடுத்து பார்த்துட்டு கூகுள் மேப்பில் லொக்கேஷன் பார்க்குறாரு. இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெஸ்டாரண்ட் மட்டும் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே வராரு பசங்க ஃப்ரெண்டுக்கிட்ட டே நான் வீட்டுக்கு போகிறேன்றாங்க. ஏன்ட்டாங்க இல்லை வீட்டில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அம்மா சொன்னாங்க காலையில் லீவ் போட சொல்லி நான் தான் மறந்துட்டேன்றாங்க. அப்படியே ஆமாம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் வந்துட்டு பைக் எடுத்து வந்துடுறாரு. இங்கே ரெடி ஆகிட்டு வந்துட்டு எங்கே வராருன்னா அவங்களுடைய வீட்டுக்கு தான் வராங்க. எங்கே வராங்கன்னா ஜிமினோட வீட்டுக்கு. ஓகேங்களா ஜிமினோட வீட்டுக்கு வந்துட்டு நீ நிறுத்துறாங்க அங்கே வெயிட்லாம் இருப்பாங்களே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. சரி ஓகே இதான் கரெக்டான வழி சொல்லிட்டு அப்படியே நம்ம பேக் டோர் வழியாக வராரு. எப்படின்னா ஜிமினோடைய நெட்ஒர்க் காமிச்சிட்டே இருக்கிற மொபைலில் அதை வந்து ட்ராக் பண்ணிட்டே இருக்காரு. எந்த சைடில் பெட்ரூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக ட்ராக் பண்ணும்போது அந்த பெட்ரூம் கரெக்டாக வந்துட்டு காமிக்கிறது மொபைலில் வந்துட்டு இவர் டக்குன்னு டேரெக்டாக போகிறாரு. பெரிய விண்டோஸ் தான் அது வந்து இந்த ஸ்லைடு விண்டோஸ் இருக்குல்ல அதுதான் இருக்குது. அதுக்கு வர நாக் பண்ணுறாரு. ஜிமின் ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருப்பார். யார் இந்த டைம் விண்டோஸ் நாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வந்துட்டு விண்டோ பக்கம் நிற்கிறாங்க. என்ன யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. சரி இந்த டைமில் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா டே தான். டே நீன்றாங்க. ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு. பார்த்தா கையில் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. டே என்ன பண்ணுறீங்க எப்படி வந்தீங்கன்றாங்க. அது ஏன் எப்படி வரீங்கன்றாங்க. வேறு எப்படி மெயின் கேட் வழியாக வந்து ஓகேவான்றாங்க. இங்கே இல்லை அப்பா அண்ணா இல்லை நீங்கள் மெடிக்கிட்ட சொல்ல விட்டுருப்பாங்களேன்றாங்க. இல்லை எனக்கு தெரியல அப்படி வந்தால் ஓகேவா இல்லை வீட்டில் எதுவும் ப்ராப்ளம் ஆகிடும் பயமாக இருந்துச்சுட்டு அதான்றாங்க. அச்சோ சரி வாங்க உட்காருங்கன்றாங்க. ஏன் நான் உட்கார விட்டவங்க பாருன்னு சொல்லிட்டு வந்து டச் பண்ணுறாரு. ஃபோர் கிடப்ப தான் ஃபீவராக இருக்குது. என்னடா இப்படி இவ்வளோ ஃபீவராக இருக்குன்றாங்க. இல்லை டேப்லெட் போட்டேன் மார்னிங்கே இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றாங்க. பெட்டராக இருக்கா அப்படின்றாங்க. டேப்லெட் போட்டாங்க. இது என்னன்றாங்க மெடிசன்ஸ் நான் வாங்கிட்டு வந்தேன்றாங்க. இல்லை ஆல்ரெடி டாக்டர் செக் பண்ணிட்டு கொடுத்துட்டாங்க. காலையில் நான் போட்டேன் அப்புறம் மதியத்துக்கும் இருக்குது ஈவினிங்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாரு. ஓ அப்படியா சரி இது வேண்டாம்ன்றாங்க. இல்லை வேண்டாம் டாக்டர் செக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே வந்துட்டு இப்போ எப்படி ஓகே தானேன்றாங்க. எப்படி சாப்பிட்டா ஃபீவர் இருந்துச்சுன்றாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க நீங்கள் தானே இது வெளில கூட்டிகிட்டு போனீங்க கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா சுற்றிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டேன்னா அதான்றாங்க. ஆக்சுவலாக மறந்தே போயிட்டு போகிறது அப்படின்றாங்க. ஆமாடா டெய்லி மிச்சு வந்துட்டு தெரியாமல் வெளில கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போயிட்டு அகைன் காலேஜ் கொண்டு வந்து விட்டுருவார். இப்படி தான் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. இன்னும் இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா ஜிமின் ஓகே சொல்கிறவரு அதாவது ஜிமின் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ல ஓகே எப்போ சொல்கிறாரு அப்போ சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டே தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் ஓகே தானேன்றாங்க. ஓகே தான்றாங்க. டே அப்படின்றாங்க. என்ன ஜிமின் என்ன பேபி சொல்லு அப்படின்றாங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து
வந்தீங்கன்றாங்க. நாளைக்கு நான் வந்துருப்பாளான்றாங்க. இங்கே பாரு நீ வந்துட்டு ஃபீவர்னு சொல்கிறேன், நான் எப்படி அங்கே கிளாஸில் இருக்க முடியும், அதான் நான் வந்துட்டேன்றாங்க. அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலான்றாங்க. அவங்கள்டெல்லாம் வழக்கம் போல தான் ஒரு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்றாங்க. அச்சோ நீங்கள் ஏன் போய் சொல்கிறீங்க, நான் உண்மையாகவே சொல்லலான்றாங்க. நான் சொல்லவான்றாங்க. சொல்லுங்கன்றாங்க. சரி ஓகே ஒன் டே நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி வந்துட்டு டே அப்படின்னு சொல்லி கூப்பிட பண்ணுறாங்க. சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அச்சோ நான் காலை எப்போதுமே உங்க கூட தான் சாப்பிடுவேன். ஆமாடா டே அண்ட் ஜிமின் சாரி ஜிம்முக்குள்ளே டே அண்ட் ஜிமின் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதுமே வந்துட்டு காலேஜில் நம்ம கேன்டீனில் ஒன்றா தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வீட்டில் ஒரு சாப்பிட்டு வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு விடுவார். இங்கே வந்து டே வந்து நிறைய வாங்கி ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விடுவார். பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து ஜிம்மி வந்து கீழே போகிறாரு. போயிட்டு ஃபுட் கேட்குறாரு வெயிட் கிட்ட. உங்களுக்கு ஃபீவராக இருக்குது தம்பி, நீங்கள் எந்த ஃபுட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அதையே கொடுங்க, அப்போ தான் எனக்கு நான் சாப்பிடுவேன்னு சொல்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுக்குறாங்க. அங்கே அந்த ஃபுட்டெல்லாம் டேக்கு பிடிச்ச ஃபேவரட்டாக ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜிம்மி மேலே வராரு. மேலே வந்துட்டு இந்த கொடுக்குறாரு. என்னன்றாங்க நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறன்றாங்க. இங்கே பாரு உனக்கு ஃபீவர், நான் உன்னை பார்த்துக்க வந்தால் நீ இப்படி சொல்கிறான்றாங்க. பரவாயில்ல அப்பா அண்ணாவும் ஒர்க் விஷயம் போயிருக்காங்க, நீங்கள் அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அழகாக கொடுக்குறாரு ஃபுட்டெல்லாம். வந்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்லி ஃபீல் பண்ணி விட. டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ ஜிம்மின் சின்ன பையன் தான், ரொம்ப கேரிங்காக இருப்பார், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம டேவும் வந்தால் நீ சாப்பிட்றாங்க. இல்லை நான் ஆல்ரெடி சாப்பிட்டு டேப்லெட் போட்டேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வாய் சாப்பிட்றான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம்மின் சாப்பிட்றது மொத்த ஃபுட்டு எல்லாமே ஜிம்மின் அழகாக டேக்கு ஃபீல் பண்ணி விட. டே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாரு. ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு ஆமாம் இப்போ நீங்கள் கிளம்புறீங்களா, மொத்தமாக போங்க, ஏன்னா அப்பாவும் அண்ணாவும் மதியமே வரேன்னு சொல்லிட்டாங்க வீட்டுக்கு, எனக்கு ஃபீவராக இருக்குல்ல இம்பார்ட்டன்ட் மீட்டிங்னு போயிருக்காங்க, ரிட்டன் வந்துடுவாங்கன்னு சொல்ல. ஓ அப்படியா, அப்போ நான் இருக்க வேண்டாமான்றாங்க. வேண்டாம் கோச்சிக்காதீங்கன்னான்றாங்க. நான் ஏன் கோச்சிக்க போகிறேன், அவங்க அவ்வளோ கேரிங்காக உன்னை பார்த்துட்டு இருக்காங்க, நான் இப்போ இங்கே இல்லைனா கூட அவங்க இருக்காங்களே எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாராவது உன்னை பத்திரமா பார்த்துட்டா போதும்லன்னு சொல்லிட்டு டே வந்துட்டு ஜிம்மனோட ஃபோர்கிட்ட வந்து கிஸ் பண்ணுறாரு. அச்சோ டே தொடாதீங்கன்றாங்க. ஏன்றாங்க, இப்போ உங்களுக்கு ஃபீவர் வந்துருச்சுனான்றாங்க. அப்படியே ஒரு மாதிரியா இருக்குது என்ன அப்படின்றாங்க. ஆமாம் நீங்கள் தொடுறீங்களா, உங்களுக்கு ஃபீவர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறோன்னு சொல்ல. டே கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படிப்பட்ட ஜிம்மனோட லிப்பில் போய் கிஸ் பண்ணுறாரு. இதே என்னோடய ஃபர்ஸ்ட்டு கிஸ்ஸு, ரொம்ப டீப்பாக வந்து கிஸ் பண்ணாங்க. பாரு எனக்கு ஃபீவரே இருந்தாலும் பரவாயில்ல, என்னோடய பேபியோட ஃபீவர் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ண. டேக்கு ரொம்ப ஜிம்மனுக்கு ரொம்ப ஷை ஆகிடுது. டே அப்படின்றாங்க. ஆமாம் நான் இப்போ பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ இப்படி சொல்கிறாடா அதான் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் டீப்பாக போய்ட்டு கிஸ் பண்ணேன். ஜிம்மில் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிடாரு கிஸ்ஸில். அகைன் அவரும் கிஸ் பண்ணேன். அங்கே பாருங்கள் அப்பா வந்துருவாங்கன்னு சொல்ல. சரி புரியுது, சரி நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன்னு பாய் அப்படி சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு மிஸ் யூ அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இந்த ஜிம்மில் தான் ரொம்ப ஷை ஆகிடுது. ஃபர்ஸ்ட் டைம் சரி அந்த லிப்பில் கிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷை ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு தான் வராரு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத விட ரொம்ப அழகாக ப்ரைட்டாக வராரு. வந்துட்டு இங்கே வந்து கிளாஸில் உட்காராரு. கேட்குறாங்க என்னடா ரொம்ப ப்ரைட்டாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மேக்கப் என்ன எக்ஸ்ட்ரா போட்டியான்னு சொல்லி கேட்க. அச்சோ இல்லை அப்படி சொல்கிறாங்க. அவர் அந்த ஷைனஸ்லேயே இருக்கார் இன்னுமே. அம்மா லீவ் போட்டால் ஃபீவர் இருக்குன்னு சொன்னாங்க, ஓகே தானேன்றாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபீவர் முடிஞ்ச ஒரு பையன் எல்லாம் டல்லாக வருவான்னு கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இவ்வளோ அழகாக வந்து நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்ல. இந்த பக்கம் டே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நைட்டே வந்து கேங்கில் வந்து ட்ரீட் மாதிரி கொடுத்துருப்பாரு. என்னாச்சு டே எதுக்காக எங்களுக்கு ட்ரீட் கொடுக்குறாருன்னு சொல்ல. அப்போ டே சொல்கிறாரு உங்களுக்குலாம் ஒரு சின்ன குட்டியும் சொல்ல தான் இருக்காங்க. என்னன்றாங்க, நாளைக்கு ஒரு பர்சனை அவங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன்றாங்க. இன்ட்ரோ பண்ண போறியா, யாருடான்றாங்க. இன்ட்ரோ பண்ணுற வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க யாருக்குமே தெரிஞ்சுக்காது டே வந்து ஜிம்மில் பண்ணி சுற்றுறது பார்த்தது எதையுமே. இவங்க வந்து ஏதோ போய் சொல்லிட்டு பேர் சுற்றிட்டு இருந்திருப்பாரு தெரியாமல். இவங்க எல்லாருமே அன்னைக்கு அப்புறம் விட்டுருப்பாரு, அதுக்கப்புறம் பேசிருக்க மாட்டேங்குது இவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. அப்படி நம்ம டே வந்துட்டு ஒரு லஞ்ச் டைம் தான் நம்ம ஜிம்மில் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அவங்க டெரஸை தான் நிற்க வச்சுருக்காரு. நிற்க வச்சுட்டு இங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு வராரு. டே ஏன் அப்படின்றாங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல சொன்னால அவங்ககிட்ட சொல்ல அப்படின்றாங்க. இப்போ ஆமாவான்னு சொல்லிட்டு இவங்க நின்றுருக்காங்க. இங்கே வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் கூட்டிட்டு வந்து நிற்க வச்சுட்டு பார்க்குறாங்க. இவங்க எதுக்குறா இவங்க கூட்டிகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மில் ரொம்ப அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுருக்காரு. ஹாய் சீனியர்ஸ் அப்படின்றாங்க. ஒரு மாதிரி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு இப்போ எதுக்குடா இவன் ஹாய்லாம் சொல்கிறான் வந்துட்டுன்னு சொல்லி கேட்க. வெயிட் பண்ணி எதாவது சொல்லுவாங்கன்னு சொல்ல. என்ன இருக்குமோ தெரியலன்னு சொல்ல. நம்ம டே வந்துட்டு அப்படி பேக்லேருந்து ஒரு மாதிரி பேக் ஹக் பண்ணுறாரு ஜிம்மினை. முன்னாடி கூட்டிட்டு வந்து நிற்க வச்சுட்டு அப்படியே பேக் ஹக் பண்ணுறாரு. இவங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணுறாங்க இவன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்காங்கலாம். சரி மீட் பண்ணுங்க என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல. எல்லாம் செம ஷாக்காக இருங்க. டே என்னடா சொல்கிற டே அப்படின்னு சொல்ல. ஆமாடா என்னோட பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போது வந்துருச்சாங்க, என்னைக்கு நான் அவனை பார்த்தணும் அப்போ தான் ஆமாடா இப்போ இவங்க டே வந்து செகண்ட் நிமிஷம் தேர்ட் இயரில் இருக்காரு. ஜிம்மின் வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் இயரில் இருக்காரு. என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க. டே பாவி ஏன்டா ஒரு வாரத்துக்குள்ள சொல்லவே இல்லை, அன்றைக்கி கூட்டிகிட்டு போனால் அவனை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீ அவனை பார்க்கவே இல்லைடான்றாங்க. உங்களுக்கு எப்படா தெரியும்ன்றாங்க. அப்போ நீ ஆன்றாங்க. அப்போ இவ்வளோ போய் சொல்லிட்டு தெரிஞ்சதெல்லாம் இவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்றாங்க. ஏதோ ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. ஜவுக்கு தான் செம கோவம் வருது. அப்போ என்கிட்ட போய் சொல்லியான்றாங்க. பாருடா
கோச்சிக்காதானே எனக்கு பிடிச்சிருந்துச்சா அவனுக்கு ஓகேன்னு சொல்கிற வரைக்கும் உங்ககிட்ட எப்படி தான் சொல்கிறது, அவனே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓகே சொன்னான், நான் எவ்வளோ சுற்றிக்கிட்டே இருந்தேன்டா பின்னாடி அப்படின்றாங்க. நீ ரொம்ப சுத்தவிட்டே என் டேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க, அப்போ ஜிம்மின் ரொம்ப பயந்துடுறாரு டே அப்படின்றாங்க. அங்கே பாரு ஜங்குக்கா ஏன்டா மிரட்டுற அவனான்றாங்க. ஏன் அங்கே பாரு இப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அங்கே பாரு நீ எனக்கு முக்கியம் இவன் எனக்கு முக்கியம் தான், 2 பேரும் இம்பார்ட்டன்ட் தான் ஓகேவா, இது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஷை ஆகிட்டே டேவை பார்க்குறாங்க. அச்சோ ஷை ஆகிறேன் அங்கே பாரு இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியல எல்லாரையும் ஜஸ்ட் ஒன்று இன்ட்ரோ பண்ணோம் பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நீங்கள் தான் அப்படி ஹாப்பியான்றாங்க. இதே இதுக்கு தான் நேற்று நைட்டு ட்ரீட் கொடுத்தியாடான்றாங்க. ஆமாம் அதுதான் ட்ரீட் கொடுத்தேன், இதான் உங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், ஃபைனலாக இன்ட்ரோ பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. நம்ம ஜிம்மின் திரும்பி பார்த்துட்டு சாரி அப்படின்றாங்க. எல்லோரும் பார்த்துட்டு ஏன்றாங்க. இல்லை நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன் அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை சாரின்றாங்க. இதில் போய் என்ன இருக்குது என்ன தான் உங்கள் பர்சனல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ அப்படி இல்லை, அவர் எப்போதும் உங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார், ரொம்ப நிறைய ஷேர் பண்ணுவார், நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேணாம் அப்படி சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல நல்லா இருந்தால் சரி, எப்படி ஓகே பண்ணான்றாங்க. அவரும் ஷை ஆகிடுறாரு. நம்ம டே என்னடா கேட்குறீங்க அப்படின்றாங்க. இல்லை அப்படியே பார்க்கறதுக்கு அப்புறம் மாதிரி குழந்தை படம் மாதிரி இருந்தானே எப்படி உன்னை ஓகே பண்ணான் அப்படின்றாங்க. ஏன் எனக்கு என்ன பார்க்க ரவுடி மாதிரி சுற்றி போயிடுறாங்க. ஆமாம் அழகான ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்ல அப்படியெல்லாம் பார்க்குறாங்க. டே இப்போ தான் அப்படி பேசுகிறாங்கன்றது ஜிம் ஒரு மாதிரி டே ஒரு ஷை ஆகிட்டு அகைன் போட்டு ஜிம்மினோட சீக்ஸ் போட்டு கிஸ் பண்ணுறாரு எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க. டே நாங்கள் போயிடும்டா இதெல்லாம் பண்ணிக்கடா தனியாக பண்ணிக்கடா நாங்கள் எல்லாம் சிங்கிளாக இருக்கோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் போயிடுறாங்க. என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம்மின் திரும்பி டே பார்க்குறாரு. அப்படின்னு மாதிரி ட்ரை ஆகிட்டு இங்கே பாரு காலேஜ் முடிச்சதுக்கு வீட்டில் பேசுகிறேன் என்ன ஓகேவா, இப்போ இப்படி இந்த லைஃப் அப்படி என்ஜாய் பண்ணலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போயே சொல்லவே சொல்ல மாட்டேன்றாங்க. ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டா பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா இதோட நான் இங்கே வந்து 1 ஷார்ட்டை முடிச்சிடறேன். இது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொண்டு வந்திருப்பேன். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஓகேங்களா. இது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பாய் டே.